சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா, நானூறு துதி பாடிட்டு நீங்க ஆரம்பிங்க ஐயா. சிவாயன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் நடி போற்றி. வாலி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி ஊழிமலி திருவாதவூரடிகள் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவள்ளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், மாணிக்க வாசனுடைய குருவள்ளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதன் என்பா. பாரிடத்தில் வந்தும் அடியேன் உளத்திருந்தும் ஓரிடத்தில் உற்பவித்தும் உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் உளம் மகிழ, பாரிடத்தில் நாயேன் உளமகிழ நன்றாய் உணர்த்திடுவாய். தாயே நீ சொக்கநாத உணர்த்திடுவாய். தாயே நீ சொக்கநாதா. சொக்கநாத பெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருப்பூவள்ளி என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 17வது பாடலை சிந்தித்து வருகின்றோம். இந்த 17வது பாடல் நாக மாயையை நீக்குகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த திருப்பூவள்ளி என்பது எப்பொழுதும் நமக்கு மாயை என்ற பெரும் கூற்றினை நீக்குவதற்காக வந்த ஒரு பாடல். மாயையினாலே இறைவனை அறிந்து மாயையை விட்டு இறைவனை அடைகின்ற நிலையை நமக்கு சரியாக பூட்டி தருகின்ற வகையிலே இந்த திருவாசக சிந்தனையிலே திருப்பூவள்ளி என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு மாயையாக சிந்தித்து வருகின்றோம். முதலாவதாக அத்தனை பேருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் என்பது யாரெல்லாம் அன்று, அதாவது முதலாவதாக கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற ஒளி தீபத்திற்கு நாம் நன்றி செய்வோம். ஒளிக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒளி என்ன எதுக்கு உதவி செய்து இருள் விலக ஒளி செய்கின்றது. அதனால அவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வகையில இரு சுடர்களாக இருக்கக்கூடிய அதுல முதற் சுடராக வளர்ந்து சூரியனுக்கு நாம் நன்றி செலுத்தினோம். இரண்டாவதாக நமக்கு இந்த உழவு தொழில் சரியாக நடப்பதற்காக உதவி புரிந்த, ஏன்னா உணவு மட்டும்தான் பிரதானம் அப்படிங்கிறதுனால அதற்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுக்காக நன்றி சொன்னோம். இந்த காணும் பொங்கல் என்பது இந்த வாழ்க்கையிலே நமக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையாக அமைந்தது இந்த காணும் பொங்கல். நமக்கு பிறவியிலிருந்து யாரெல்லாம் ஒருத்தவங்க உதவி செய்திருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறப்ப இந்த பணம் வச்சுக்கோங்கன்னு ஒருத்தவங்க உதவி செய்திருக்கலாம், இல்ல இது மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு உதவி, ஏதோ பண உதவியோ பொருள் உதவியோ மன உதவியோ ஏதோ ஒரு வகையில உதவிகள் செய்திருந்தா அந்த நன்றியை மறக்காம அவங்க மனசுல தேக்கி வச்சு இன்றைய தினம் அவர்களுக்கு போய் நன்றி, அவங்களை போய் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்றதுதான் காணும் பொங்கல். என்னுடைய பிறவிக்கு எங்க அடியார் பெருமக்கள் தான் பிறவி பிணியை நீக்க அருமருந்து. அதனால அவர்களை காண்பதற்காக இந்த பொங்கல் உங்க எல்லாரையும் காண வேண்டும் என்று அடியேன் ஆசைப்படுறேன். அதனால
உங்களுடைய திருமுக தரிசனத்தோடு உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி அடியனுடைய பிறவி பிணியை நீக்க வந்த மருந்து உங்களிடம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய அந்த காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து நான் என்ன சொல்ல முடியுது, என்னால ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ல முடியுது. புஷ்பலதா அம்மா, பிரேமா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுபாஷினி அம்மா, சந்திராமணியன் அம்மா, வித்யாபதி அம்மா, வேலம்மாள் அம்மா, சுசிலா அம்மா, செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, மங்கர்கரசி அம்மா அவர்களுக்கு, உஷாமணி அம்மா அவர்களுக்கு எல்லாருக்குமே இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் பார்த்து சொல்லணும், காணும் பொங்கல் கண்ணோட கண்ணு வச்சு சொல்லணும். சுதா அம்மா எல்லாருக்கும். அதனால அந்த வகையில சாருமதி அம்மா, பொன்முடி அம்மா, அத்தனை பேருக்கும் என்னுடைய அடியனுடைய அந்த காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது என்ன உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இனிமே பிறவி வரக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமானுடைய அருளை வாரி வாரி வழங்குகின்ற ஆற்றல் பெற்றவர்கள் எல்லாம் நீங்கள். அதனால உங்க எல்லாருடைய திருவடி தாமரையும் ஒரு கணம் எப்பொழுதுமே போற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அடியன் சிறப்பாக உங்க எல்லாரையும் போற்றுகின்றேன். தன்னாலம் எல்லாமே என்னால மகேகசியம் எல்லாரையும் பார்க்க முடியுது. அத்தனை பேருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் கண்டு மகிழ்ந்து அதை அடியன் உதவி ஆன்மாவுக்கு உதவி செய்த பெரும் காரணத்தினால உங்க எல்லாருக்கும் அடியனுடைய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாமி. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த பிறவி உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அனைவருக்கும் இல்லாமை கிடைக்க வேண்டும். பிறவி எல்லாருக்கும் தான் கிடைக்க போகுது. இருந்தாலும் இண்டிவிஜுவலா என்னுடைய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லணும். அதனால எல்லாருக்கும் பிறவி இல்லை, இங்க அத்தனை பேருக்கும் பிறவி இல்லை. இருந்தாலும் எனக்கு நீங்க எந்த வகையில உதவி செய்தீங்க அப்படின்ற அந்த காரணத்தை நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக அடியன் செய்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. குருநாதரை அடியன் மானசீகமாக இந்த நேரத்துல வணங்கி அவருடைய அந்த திருமுக தரிசனத்தையும் மனத்துல எழுப்பி அவருடைய திருவடிக்கும் வணங்கி அடியன் அவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்கின்றேன். குருநாதர் தொடர்ந்து பாக்குறாரு, அதனால குருநாதருக்கு இந்த செய்தி எப்பொழுதும் சேர்ந்துரும் நினைக்கிறேன். நல்லது. ஆக இந்த திருப்பூவல்லி என்பது மாயை என்ற பெரும் கயிற்றை அறுக்கின்ற ஆற்றலுடையது. இறைவனோட கைகள்ல எப்பொழுதுமே பாசாங்குசம் என்று சொல்லு இருக்கும், பாசமும் இருக்கும், அங்குசம் இருக்கும். அன்னை பராசக்தி அவ கோவில் எல்லா கோவில்லையும் பாத்தீங்கன்னா அவ கையில பாசமும் இருக்கும், அங்குசமும் இருக்கும். அவதான் கட்டவும் செய்வா, அவதான் அறுக்கவும் செய்வா. அதான் அர்த்தம். கையில கட்டுறதுக்கு பாசமும் இருக்கும், இந்த பக்கம் அங்குசமும் இருக்கும். பாசாங்குச தேவி அப்படின்னு அன்னை பராசக்திக்கு நம்மளுடைய எல்லா கோவில்கள்லயும் இருக்கிற அன்னைக்கு கையில பாசாங்குசம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கோவில் பாத்துக்கீங்களா பாசாங்குசம் இல்லாம நம்ம சுவாமி அம்மா நம்மளுடைய சைவத்துல அன்னை பராசக்திக்கு கண்டிப்பா அவ கையில மலர்கரங்கள்ல பாசாங்குசம் இருக்கும். அவ தேவியா எழுந்தருளுகின்ற இடங்கள்ல எல்லாமே அவ கையில வச்சிருப்பான். என்னன்னா ஒரு கயிற்றினாலே கட்டி மறு கயிற்றினாலே அது கட்டவும் வேணாம், அவுக்கவும் வேணாம்ல. ஏங்க அப்படின்னா ஏப்பா நீ கட்டிட்டு அதுக்கப்புறம் அறுக்கிறதுக்கு கையில வச்சிருக்கியே, நீ கட்டவும் வேணாம் அறுக்கவும் வேணாம், அப்படியே விட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா டாக்டர் கட்டு போட்டுருவாங்க இல்ல. புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த கட்டோடய சுத்திட்டு இருப்போமா என்ன? மாவு கட்டெல்லாம் போட்டுருவாங்க பாத்தீங்களா. மாவு கட்டு போட்டதுக்கு அப்புறம் புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கட்டை கண்டிப்பா அவுத்தாகணும். இல்ல அப்படின்னா கட்டை அவுக்கலைன்னா அது நிறைய தண்ணி போய் நிறைய அதுவே ஒரு ஒரு நோய் தொற்றை உருவாக்கிரும். அதனால நமக்கு ஏற்பட்ட அந்த பிறவி நோய்க்கு தான் அவ கட்டு போடுறான். அதனாலதான் பாசம் வச்சிருக்கான். பிறவி நோய்க்கு கட்டு போறதுக்காக பாசமும், பிறவியோட நோய் நீங்கினதுக்கு அப்புறம் போட்ட கட்டை எடுக்கிறதுக்காக அங்குசமும் அன்னை வைத்து பாசாங்குசத்தோடு நமக்கு அருள் செய்கின்றான். பாசத்தை கட்டும் போது அவ திருவதான சக்தி, பாசத்தை அங்குசத்தால அறுக்கும் போது அவ திருவருள் சக்தி. அவரிடம்தான் திருவதானமும் திருவருளும் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லும் வகையிலே அன்னையினுடைய திருக்கரங்களிலே பாசமும் அங்குசமும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு பாத்தீங்கன்னா விநாயகரும் அப்படித்தான் வச்சிருப்பாரு. விநாயகரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாசமும் அங்குசமும் வச்சிருப்பாரு. விநாயகரும் பாசாங்குசம் வச்சிருப்பாரு. அன்னையினுடைய மறு வடிவம் தான் விநாயகர் திருவருள் சக்தி தான். விநாயகர் திருவருள் சக்தி. இறைவன் முருகப்பெருமான் இறைவனுடைய நேரடி சக்தி. அதாவது அன்னையுடைய இன்னொரு சக்தி தான் விநாயக பெருமான். அது போல அப்பனுடைய இன்னொரு சக்தி தான் நம்மளுடைய முருகப்பெருமான். ஆகவே அந்த முருகப்பெருமான், அதனால விநாயக பெருமான் கையில பாசமும் அங்குசமும் இருக்கும். விநாயக பெருமான் கையில பாசமும் அங்குசமும் இருக்கும். நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய கைகள்ல பாசமும் அங்குசமும் இருக்கு. இந்த பாச பிணைப்பு பந்தமும் வீடும் ஆனாய் போற்றி. இறைவன் தான் பந்தமாகவும் இருக்கான், வீடாகவும் இருக்கான். அவன் தான் பந்தித்தல் தொழிலையும் செய்யணும். பந்தித்தல்னா பாச பிணைப்பு. பாசம்னா கட்டுக்குள்ள கொண்டு வருது.
ஆக அவன் பந்தமாகவும் இருக்கான், அவன் தான் வீடாகவும் இருக்கான். பந்தமும் வீடும் ஆனாய் போற்றி. அந்த பந்தமாகிற எதுக்காகன்னா இந்த பிறவி நோய்க்கான கட்டு, அதுக்காக கட்டு போடுறாங்க. பிறவி நோய் நீங்கிறதுக்கு அப்புறம் அதை அறுக்கிறதுக்காக அங்குசத்தினாலே அறுக்கின்றார். ஆனா நம்மளுடைய சாமி கிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம பெருமான், நம்மளுடைய சிவபெருமான் கிட்ட பாத்தீங்கன்னா அங்குசம் இருக்கும், ஆனா பாசம் இருக்காது. பாத்துறீங்களா? சிவபெருமான் மலர்கரங்கள் பாத்துறீங்களா? எல்லாரும் அடியார்கள்லாம் முடிஞ்சா அவங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். என்னன்னு தெரியல, அம்மா ரெண்டு ஒருத்தவங்க தான் தர்றாங்க, முடிஞ்சா பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா, ஏன்னா ஏற்கனவே காணும் பொங்கல் அடியார்கள். திருவடி வணக்கம் சாமி. அணைக்கடியா திருவடி வணக்கம். எங்க வீட்டுல கரண்ட் இல்ல சாமி, எங்க வீட்டுல கரண்ட் சுத்தமா இல்லை சாமி. எனக்கு என்னடா நாங்க காணும் பொங்கல் வர்றதே பெரிய விஷயம், அத வீடியோ ஆன் பண்ணு, இதை ஆன் பண்ணு, அப்படி உங்க உட்காரு, இப்படி உட்காரு, என்ன நீ எங்களை கூட டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. இருந்தாலும் உங்களை பார்ப்பதுதான் அடியது ஒரு பெரும் மகிழ்ச்சி. நம்ம ஐயா பார்க்க முடியுது, புஷ்பலதா அம்மா மற்றும் அவர்களுடைய ஐயாவிடாக பார்க்க முடியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவாயிரம் சிவாயிரம். சக்கராதா மகிழ்ச்சி சாமி. ஆக என்ன சொன்னோம்னா, இப்ப சிவபெருமான் கையில பாத்தீங்கன்னா பாசம் இருக்கும், அங்குசம் இருக்கும், ஆனா பாசம் இருக்காது. பாத்தீங்களா? அங்குசம் இருக்கும், பாசம் இருக்காது. அவன் பாத்தீங்கன்னா என்ன பாசத்துக்கு பதில் என்ன வச்சிருவான்? யாராச்சும் கரெக்டா சொல்லுங்க. அங்குசம் கையில இருக்கும், மழுன்னு சொல்லுவோம்ல, மழுன்றது அங்குசம், வேற ஒன்றும் கிடையாது. மழுன்றது அங்குசம். மழுன்னா ஒரு சின்ன கோடாரி. அன்னை பராசக்தி கையிலையும் அந்த அங்குசம் இருக்கும். பாக்குறீங்களா? அங்குசம் பார்க்க கோடாரி மாதிரிதான் இருக்கும், சின்ன கோடாரி, கோடாரி மாதிரி இருக்கும். அதுதான் அங்குசம். அப்படின்றப்ப அவங்க வச்சிருக்கா. அடுத்து அந்த பாசத்துக்கு பதிலா என்ன இருக்கும் சுவாமி கிட்ட, நம்முடைய சிவபெருமான் கிட்ட? மான். மான் மான் மான். நான் சொல்றது சொக்கநாதர். அதாவது இறைவன் நமக்கு உடுக்கை, அதுல வந்து நமக்கு அங்குசம்லாம் இருக்காது. நீங்க ஐந்தொழில் ஆற்ற இடத்துல மழு இருக்கும், சரி மன்னிக்கணும், அழல் இருக்கும். மழு அழல் எல்லாம் ஒண்ணு தானே? இல்லையா? இல்ல 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 அந்த அழல் வேற. அழல் கையில இருக்கும், பெருமான் கையில அழல் இருக்கும், ஒரு கையில வந்து உடுக்கு இருக்கும், வீசியகரம், அபயகரம், அப்புறம் அவனுடைய ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி. இது வந்து நடராஜ தத்துவம். நான் சொல்றது பெருமானுடைய திருக்கரங்கள்ல எப்பயுமே அவன் சோமாஸ்கந்த மூர்த்தியா இருக்கிற இடங்கள்ல ஒரு கையில அந்த மழு என்கின்ற அங்குசம் இருக்கும், இந்த இன்னொரு கையில மான் என்ற இருக்கும். அதாவது பாசத்துக்கு பதிலா மான். இந்த மான் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? மானுக்கு பொருள் ஞாபகம் இருக்கா? மானுக்கு பொருள், அதாவது 3 மாயை இருக்கு. 3 மாயை இருக்கு. முதல் மாயைக்கு பேரு விந்து, அதாவது நம்மளுடைய சிவமாயை, அதாவது சுத்த மாயைக்கு விந்துன்னு பேரு. என்னது? 3 மாயை இருக்கு இல்லையா? சுத்த மாயை, அசுத்த மாயை, அதுக்கடுத்து பிரகிருதி மாயை, 3 மாயை இருக்கு இல்லையா? இந்த சுத்த மாயைக்கு பேரு விந்துன்னு பேரு. விந்து, அதுக்கு ஒரு பேரு, இன்னொரு பேரு. அதே மாதிரி அசுத்தமாயைக்கு மோகினின்னு பேரு. அஸ்தமாயைக்கு மோகினி அப்படின்னு பேரு அஸ்தமாயைக்கு. இந்த பிரகிருதி மாயைக்கு தான் மான் அப்படின்னு பேரு. பிரகிருதி மாயைக்கு மான் அப்படின்னு ஒரு பேர், இன்னொரு பேர் இருக்கு. அவன் என்ன பண்றான்? வேகமாக மாறுகின்ற அந்த பிரகிருதி மாயைய அவன் காமிக்கிறான். அத கையில பிடிச்சிருக்கேன், அதை அடக்கிறேன், அவனைய அதை வச்சு உன்னை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறான். உருவத்தாள் பிரகிருதி மாயை வந்து உருவத்தார்களுக்கு மட்டும்தான். நல்லா கவனிக்கணும். பிரகிருதி மாயை யாருக்கு? உருவத்தார்களுக்கு மட்டும். உருவத்தார்னா சகலர்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் பிரகிருதி, அவங்களுக்கு மட்டும்தான் மான் இருக்கும். அதனால சிவபெருமான் அந்த உருவத்தோட இருக்கிற சிவபெருமான் உருவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அருள் புரிகிறார். நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய சொக்கநாதன் சாமி சோமாஸ்கந்தர் தானே உருவம். நம்ம கோவிலுக்குள்ள போனா மூணு வடிவம் பார்க்கலாம். ஒண்ணு உருவம், லிங்க திருமேனி அருவுருவம், ஆகாசம் அருவம். இது 3 தான் எல்லா கோவிலையும் நம்ம கண்டிப்பா ஏதாவது பாத்தீங்களா? கோவில் போயிட்டு கடைசியில வானத்தை பார்த்து கும்பிடுவாங்க எல்லாருமே. ஒரு தடவை பார்த்து கும்பிடுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கோவில் போனோம்னா சாமியெல்லாம் பார்த்து கடைசியா ஒரு தடவை அந்த வெட்ட வழிய வானத்தை பார்த்து ஒரு தடவை கும்பிடும், அங்க ஆகாசமா. ஆக இறைவன் உருவம், அருவுருவம், அருவம் 3 நிலைகள்ல இருந்தாலும் உருவத்துல இருக்கிற பெருமான் கையில தான் மான் இருக்கும். ஏன்னா உருவத்தார்களுக்குத்தான் மான். மான்னா பிரகிருதி மாய். பிரகிருதி மாய் யாருக்குன்னா உருவம் உடையவர்களுக்காகத்தான். உருவமற்றவர்களுக்கு மான் தேவையில்லை. அவர்களுக்கு தேவை மோகினி. யாருக்கு? அருவுருவத்துல இருக்கிறவங்களுக்கு மோகினி. அதுக்கு அடுத்த உருவத்துல இருக்கக்கூடிய, அதாவது அருவத்துல இருக்கிறவங்களுக்கு பேரு, அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விந்து அப்படின்னு சொல்லுகின்ற அந்த விந்துக்கு 2 பொருள் இருக்கு. விந்துக்கு வந்து நாதம் விந்து, அந்த விந்து அது ஒளின்னு ஒரு பொருள், பார்க்கிற ஒளின்னு ஒரு பொருள். மொத்த சிவத்தினுடைய தொகுப்புக்கும் என்ன சொல்லுவாங்க? விந்துன்னு சொல்லிடுவாங்க. மொத்த சிவ தொகுப்பு இருக்கு இல்லையா? நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், மாகேஸ்வரம், 5 இருக்கு இல்லையா? 5 தத்துவம். இந்த 5 தத்துவத்துக்கும் பேரு மொத்தமா சேர்த்து விந்துன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், மாயை, புருடன் சொல்லுகின்ற வித்யா தத்துவங்கள்,
அஸ்தமாயை. அந்த அஸ்தமாயைக்கு பேரு என்ன அப்படின்னா மோகினி அப்படின்னு பேரு. அப்புறம் நம்ம 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த கரணங்கள் 4, அரிகரணங்கள் 5, செயற்கருவிகள் 5, பூதங்கள் 5, தன்மாய்த்ததைகள் 24 தத்துவங்களும் சேர்த்து இருக்கக்கூடியதுக்கு மான் அப்படின்னு. அதான் பெருமான் கையில மான் இருக்கு. அப்ப இந்த மான் எதை குறிக்கின்றது அப்படின்னா, அந்த பிரகிருதி மாயா தத்துவங்களை உலக உயிர்களுக்கு தானே வந்து அதை அடக்கி அதுல கட்டுண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு அந்த தன்னுடைய மழுவினாலே அறிந்து அந்த ஆன்மாக்களை நான் கடைத்தேறச் செய்வேன் என்ற வகையிலே பெருமான் தன் கைகளிலே மழுவும் மானும் ஏந்திருக்கார். அன்னை பராசக்தி எப்பவுமே பாசமும் அங்குசமும் ஏந்திருப்பார். இந்த மான் என்பது ஏன் நமக்கு குறிப்பா குறிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மானு, பெருமான் கையில இருக்கக்கூடிய உடுக்க, அதுக்கப்புறம் வந்து முயலகன், அப்புறம் அந்த திருவாச்சியில இருக்கக்கூடிய 51 நெருப்புக்கள், அதுக்கப்புறம் வந்து சுவாமி உடம்புல இருக்கக்கூடிய நாகம், அவன் போத்தி இருக்கிற புலித்தோல், இது எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னா தாருகாவனத்து ரிஷிகள் பெருமானை அழிப்பதற்காக ஏவியவைகள். அழிப்பதற்காக ஏவியவர்களை இவன் ஆபரணமாக சூட்டி கொண்டான். இவனு அழிச்சிருக்கான் திரும்ப. ஆனா அழிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டோம்ல. இன்னைக்கு வரைக்கும் கையில வச்சிருக்க உடுக்கையும், காலில் வச்சிருக்கிற முயலகனும், இடுப்புல கட்டி இருக்கிற புலித்தோளும், அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நாகமும், அங்க இருக்கக்கூடிய திருவாச்சியில் இருக்கக்கூடிய 51 சுடர் நெருப்புகளும், இது எல்லாமே அவன் அழிப்பதற்காக ஏவியவே அவன் அலங்காரமா மாத்திக்கிட்டான். அது போலத்தான் நம்மளை யாராவது அழிக்கணும்னு நினைச்சு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நாம சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் சொல்லுவாங்க, கல்ல எரிஞ்சாங்கன்னா அந்த கல்களை எல்லாம் வச்சு படிக்கட்டா முன்னேறி போயிட்டே இருப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நோக்கி எல்லாரும் கல் எறிகிறாங்க அப்படின்னா அந்த கல்களையே படிக்கட்டாக மாத்தி எல்லாரும் போயிடுவாங்களாம். இது சும்மா வார்த்தைக்காக தான் கேட்டிருப்போம். ஆனா சிவபெருமான் தான் செய்து காட்டவன். தன்னை அழிக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய பொருளை அவன் தானே அழகு பொருளா மாத்தி தனக்குரிய பொருளா மாத்திக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் உடுக்கைனாலும் சிவபெருமானுக்கு நாம சொல்றோம். அது போல முயலகனா இருக்கட்டும், எல்லாமே அவனுக்குன்னு ஒரு பொருள் இல்லை. ஆனா இந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்த உடனே அவன் வந்து அதை வச்சுக்கிட்டான். என்ன தெரிகின்றது? நம்ம யாராவது வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னதாக நாம் மிகப்பெரிதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மிகப்பெரிய சூழலை நடராஜ தத்துவம் நமக்குள்ள ஒரு பெரிய, அது சிவ தத்துவம் மட்டுமல்ல, பல உலகவியல் தத்துவங்களுக்கும் அதுதான் பொருள். அப்படியே இருக்கு. நம்ம யாரு வீழ்த்தணும்னு நினைச்சாலும் நடராஜரை பார்க்கும்போது நடராஜரை என்ன பண்ணிருக்காரு, வீழ்த்த நினைச்சவங்க எல்லாம் வீழ்த்திட்டு அவன் அதை வச்சு ஆனந்தமா நடனம் புரிந்துகிட்டு இருக்காரு. அதனால நம்ம யாராவது வீழ்த்தணும் நினைச்சாங்கன்னா அதுக்காக நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஐயோ இப்படி நினைக்கிறான், அந்த இடத்துல ஆனந்தப்படணுன்றதுக்காக தான் அவன் ஆடுகின்றான். திருக்கூத்து ஆடுவது காரணம் வந்து அவன் ஆடியே எல்லாத்தையும் பண்ணான். ஆடியே அத்தனை பொருள்களையும் வாங்கி அவன் எல்லாத்தையும் சரி செய்தான்றனால அப்போ சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய நடராஜ தத்துவத்துலதான் இருக்கு இதெல்லாம். இந்த மான் தத்துவம் வந்து மானும் யார் அனுப்பிச்சதுதான். இந்த மானு யார் அனுப்பிச்சதுதான்? தாருகாவனத்து ரிஷிகள் தான். தாருகாவனத்து ரிஷிகள் தான் மானையும் ஏவுனாங்க. அதனால மானும் அப்போ ஒரே நேரத்துல 2 சொல்றாரு. உலக மாயையை நான் கட்டுப்படுத்துவேன்னு சொல்வதும், என்னை மறந்து நீ எவ்வளவு பெரிய வித்தைகள் கற்றறிந்தாலும் அது ஒன்னால் ஒன்றும் ஆக இயலாது. இறைவன் சிவபெருமான தவிர்த்து சிவபெருமானை மட்டும் விட்டுட்டு நீங்க எவ்வளவு பெரிய வித்தைகள் கற்றிருந்தாலும், அட்டமா சித்திகள் பெற்றிருந்தாலும், ஆய கலைகள் 64 கற்றிருந்தாலும், என்ன கற்றிருந்தாலும் அவை பயனற்றவை. என்ன சொல்றாரு அந்த நற்றால் தொழாது? என்ன சொல்றாரு அந்த பாட்டு கரெக்டா சொல்லுங்க. நற்றால் மலர்மிசை ஏகினாய் மானடி சேர்ந்த நிலமிசை இன்னொன்னு நற்றால் தொழார் என்று. அது கரெக்டா அந்த பாட்டு எப்படி தொடர்ந்து சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க கரெக்டா அந்த திருக்குறள். வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அதான் முத வரி. வாளறிவன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் கற்றதனால் ஆய பயனென்கொள். நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? கற்றதனால் ஆய பயனென்கொள். என்ன பயன் இருக்க முடியும்? சிவம் என்ற பொருளை கற்காம நீ எத்தனை பொருளை கற்றாலும் ஆய பயனென்கொள் நற்றால் தொழாரினை. சிவபெருமானுடைய திருவடியை வணங்காம நீ பெறுகின்ற எத்தனை கல்வி செல்வம் எதற்கும் பயனில்லை அப்படின்ற ஒரு வாக்கு சொல்ற.
அதைத்தான் மானை பிடிச்சு காட்டார். சிவத்தை விட்டுட்டு கத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க கத்துக்கிட்டோம், வேதம் கத்துக்கிட்டோம், நாங்க வேள்வி கத்துக்கிட்டோம், இந்த வேள்வியினாலே எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும், இந்த வேள்வியே எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும், சிவம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைத்த அந்த நினைப்பத்தான் பெருமான் மானுடைய வடிவமாக காக்கிறார். நம்ம நிறைய படிச்சா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆணவம் தோன்றும்ல, எல்லாம் படிச்சுட்டோம், நம்மள மாதிரி யாரு இருக்க முடியும் அப்படிங்கிற அப்ப அந்த அந்த அறியாமை நிலையை, அந்த ஆணவ நிலையை அடக்குவதும் அந்த மான் தத்துவம் தான். இந்த மான் தத்துவம் ரெண்டு சொல்லுது. ஒண்ணு, பிரகிருதி மாயையை நானே அடக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, என்ன தவிர நீ எது கத்துக்கிட்டாலும் அது நகரவே நகராது. அது மான் தானே, மான் நகருதா? சாமியிடது நகருதா? போடுகின்ற பின்னங்கால பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். முன்னங்கால கூட பிடிக்க தேவையில்லை, பின்னங்கால மட்டும் பிடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். மான் நகரல. அது போல நீ என்ன கல்வி, என்ன செல்வம், சிவம் அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு நீங்க என்ன செய்தாலும் அவை பயனற்றவையே. சிவத்தை தவிர நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அது பயனற்றவைதான் அப்படிங்கிறது தான் அவன் கையில இருக்கக்கூடிய அந்த மான் என்ற தத்துவம் நமக்கு தருகின்றது. ஆக இந்த மான் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மான் என்பது நம்மளுடைய மாயை அடக்குதலை குறிக்கின்றது, நம்முடைய பிரகிருதி மாயையை அடக்குவதை குறிக்கின்றது இந்த மான் தத்துவம். ஆகவே அந்த மானை பெருமான். ஆக இந்த மாயையை நாம் பிடித்து இப்போ என்ன பண்ணணும்? இப்ப நீங்க ஒரு மேல ஏறணும், மேல ஏறதுக்கு என்ன வேணும்? ஏணி வேணும். ஏணி வேணும். ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஏணியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? பஞ்சாயத்து தானே. ஏனை தூக்கிட்டு ஏனியை விட்டுறணும், விட்டாதான் அந்த இடத்துக்கு போக முடியாது. அது போல மாயை என்பது நம்மளை ஏற்றி விடுகின்ற ஏணி. ஏறியதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம நீங்கணும். நீங்கி போனா தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஆகவே அந்த நிலைப்பாடை சொல்லுவதுதான் இந்த திருப்புகழ். இந்த 17வது பாடல் நம்ம பார்க்கலாம். அடியார்கள் இது பண்ணலாம், படிக்கலாம், அடியார்கள் படிக்கலாம். முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும். திருச்சிற்றம்பலம். முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அறியார் போற்றுவதே. எண்ணாகம் உள்புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பல்நாகம் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. பல்நாகம் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ, பூவள்ளி கொய்யாமோ. ரொம்ப 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 மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. மற்றொரு அடியாருக்கு வாய்ப்பு, இன்னொருத்தவங்க பாடலாம், யாராவது ஒருத்தவங்க பாடலாம், யார் வேணாலும் பாடலாம். சந்திரம்மா சுவாமி. திருச்சிற்றம்பலங்கய்யா. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே. என்னாகம் உள் புகுந்தாண்டு கொண்டான் இளங்கனியாம் பன்னாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமும். பன்னாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமும். நமச்சிவாய். நல்லதுங்க சுவாமி. அம்மா சரஸ்வதி அம்மா, சொல்லு சரஸ்வதி அம்மா, பாடுங்க சாமி. அம்மா முயற்சி பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம் சாமி. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே. என்னாகம் முன் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பன்னாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. பன்னாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. அம்மா உஷாமணி அம்மா, அம்மா ஏதோ முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உஷாமணி அம்மா, ஐயா அம்மா பாடணுமா சாமி? ஆமாங்க ஐயா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னா திருவடி தாமறிவார் போற்றுவதே. என்னாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பன்னாகம் பாடி நாம்
பூவல்லி கொய்யாவோ. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சுவாமி. இந்த மாயையை கண்டு வியக்குகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் மாயையை கண்டு வியக்கிறார். இந்த மாயை தானே இந்த பந்தித்து அதுக்கப்புறம் அது விடுபட்டு தானே இந்த ஆன்மா சரியாகணும். இந்த ஆன்மா மாயையினுடைய உதவி கொண்டு சிவபெருமான தேடுவதை விட்டு மாயையினுடைய உதவி கொண்டு இது இதுல எதை நோக்கி போகணும்? மாயை என்பது இருளும் ஒளியும் கலந்த ஒரு கலவை. இதை வச்சு ஒளி பொருளை தேடி போகணும். ஆனா அந்த ஆன்மா இதை வச்சு திரும்ப இருளுக்குள்ளேயே தேடி போகுது, இருளையே தேடி போகுது அப்படின்னு சொல்லி மார்கழி மாதம் திருவம்பாவை முழுக்க சக்தியை வியந்த அவனுடைய சக்தியை வியக்கின்றார் சுவாமி. ஆகா, அவன் கொடுத்த மாயாசக்தி அவனையே மறைச்சிருச்சு இல்ல? அவன் கொடுத்த மாயாசக்தி, அவன் அறிவதற்காக கொடுத்த மாயாசக்தி அவனையே மறைச்சிருச்சு இல்லையா? அவன் யாருன்றதை காட்டல. இன்னைக்கு பாருங்க, நம்ம 30 பேர் தான் இருக்கோம். ஆக்சுவலி இன்னும் 20 பேர் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. சிவபெருமானுக்கு மேல பொங்கலா? சிவபெருமானுக்கு மேல பொங்கலும் கிடையாது, எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. அவன் ஒருவனத்தை நமக்கு என்ன இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது? பாத்துக்கலாம், சிவத்தை 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா பாத்துக்கலாம். நமக்கு இன்னைக்கு செலிப்ரேஷன் தானே முக்கியம், இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் இல்லாம இந்த 31 அடியார்கள் வந்திருக்கீங்க பாருங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாயையை வென்று விட்டீர்கள். உலக மாயெல்லாம் விட்டுட்டேப்பா, எங்களுக்கு எதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சிவபெருமான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருவாசக சிந்தனை அமர்வுக்கு எழுந்தருளியதே நீங்க பெரிய மாயிலிருந்து நீங்க இருக்கீங்க. இல்ல இன்னைக்கு நினைச்சா எத்தனையோ படம் பார்த்திருக்கலாம், எத்தனையோ பேர் வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள் இது. ஆனாலும் எனக்கு சிவன் தான் வேணும். ஏன்னா சிவத்தை கொடுத்த மாயை சிவனை சிந்திக்கிறது தான். சிவத்தை கொடுத்த மாயை சிவனை சிந்தி இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? 8 மணிக்கு தான் சிந்திக்கிறோம். அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்க? சதா சர்வ காலமும் நீ கொடுத்த மாயை வச்சு ஒன்ன மட்டும்தான் சிந்திச்சதுனால அவர்கள் எல்லாம் அதிதீவிரமாக இறைவனுடைய திருவடி அடைஞ்சாங்க. நாம என்ன பண்ணோம்? டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்றோம். வள்ளி தெய்வானை 2 பேர்ல தெய்வானை முழு தவத்துல உட்காந்துட்டாலாம். இங்க சண்டை நடக்குது, இந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிறான், அவங்க அம்மா வர்றாங்க, எது வர்றாங்க, எதையும் கண்டுக்கல. தெய்வானை என்ன பண்ணா? அப்படியே உட்காந்துட்டான். உட்கார்ந்து முருகனுடைய முழு தவத்துல உட்கார்ந்த உடனே முதல் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்குது திருமண நிகழ்வுக்கு. வள்ளி என்ன பண்ணா அப்படின்னா, உலகவியல் அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா, அந்த திணைப்பணம் காவல் பண்ணா, எல்லாம் செஞ்சுட்டு அப்பப்ப சாமியை போய் வழிபாடு செஞ்சு. அதனால 2ஆவதா நமக்கு முதல்ல போனவங்களும் அருளாளர்கள், 2ஆவது நம்ம கண்டிப்பா போவோம். அதுல மாற்றுக்கருத்து இல்லை. இன்னைக்கு இல்லாட்டினாலும் சரி, நீங்க இறைவனையே பற்றி அறிவில்லாதவர்களுக்கும் இறைவனுடைய திருவடி அடைவார்கள். அது கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும். ஆனா அது நாட்கள் ஆகும். இல்ல எனக்கு இன்னொரு 5 பிறவி 6 பிறவி வரும்ன்ற சாமின்னா ஒரு 10 பொங்கல் கொண்டாடுங்க, ஒன்னும் தவறு இல்லை. இல்ல சாமி, ஒரு 10 இன்னொரு 5 பிறவி 6 பிறவி கழிச்சு நாங்க வர்றோம் சாமின்னா 10 பொங்கல் கொண்டாடலாம், தவறு இல்லை. கொண்டாடிட்டு கூட வரலாம். நமக்கு என்ன பொங்கல் தானே நமக்கு முக்கியம், பொங்கல் விழா தானே நமக்கு முக்கியம். அதை விட நமக்கு சிவபெருமான் என்ன முக்கியம்? சிவபெருமானுக்கு தான் பொங்கல் விழா. அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். எல்லாரும் ஒரு கதை, ரொம்ப நேரம் ஒரு கதை சொல்றேன், எல்லாரும் ஒரு ஆனந்த் படிக்கலாம். ஒரு சின்ன கதை. சிவபெருமானுக்காகத்தான் இந்த பொங்கல் விழா, தெரியும் இல்லையா? சிவபெருமான் நினைக்கிறதுக்காகத்தான். சிவன் தான் ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க. ஏகன் ஆகிய இறைவன் எப்படி இருக்கான்னா, சுடராக இருக்கான், இந்த உயிர்களாக இருக்கான், அப்புறம் அடியார்களாக இருக்கான். இந்த 3 பேரா இருக்கிறதா ஏகன் அநேகன் இறைவனடி போற்றின்னு சொல்றதுனாலதான் சூரியனை வழிபாடு செய்யறோம். சூரியனை வழிபாடு செய்யும் போது சூரியன் இல்ல, சூரியனுக்குள்ள இருக்கிற இறைவனைத்தான் வழிபாடு செய்யறோம். அதுதான் முக்கியம். அடியார்கள் திருவடி வீழ்ந்து வணங்குறப்ப அடியார்கள் வழிபாடு செய்யல, அடியார்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்குத்தான் சிறப்பு, இறைவனைத்தான் வழிபாடு செய்யணும். அப்படிதான் எனக்கு தனி அடியாருக்கு என்றும் சிறப்பு கிடையாது, தனி மனிதனுக்கு என்றும் சிறப்பு கிடையாது. நம்ம சைவத்துல யாரு எல்லாம் இப்போ நாவுக்கரச பெருமானையே ஏத்துறோம். நாவுக்கரச பெருமான் உள்கி உருகுன மாதிரி சிவத்தை ஏத்துன மாதிரி யாரும் ஏத்தல, அதனால அவர் வழங்குறோம். அப்படி யாரெல்லாம் சிவத்தை உள்கி உருகுறா நல்லா தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் சைவத்திலே கிடையாது. தனிநபர் அப்படின்ற ஒருத்தன் சைவத்துல கிடையவே கிடையாது. சிவத்தோட கலந்தவர் தான், எங்க பார்த்தாலும் சிவத்தோட கலந்துதான். எல்லாருக்கும் நாம செய்கின்ற வணக்கம் வழிபாடு எல்லாம் சிவத்தோட கலந்ததுதான். இந்த பொங்கலே யாருக்காக தான் செய்யறோம்? சிவபெருமானுக்காகத்தான் செய்கின்றோம். இது சைவத்துக்காக வைத்த மிகப்பெரிய ஒரு விழா.
அதனால சிவபெருமானுக்கு செய்கின்ற ஒரு விழாவாக அமைகின்றது. ஆனா என்ன பண்றோம், சிவத்தையே மறந்துட்டு விழாவில தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை சொன்னேன்னு சொல்றேன். என்னாச்சு சாமி திடீர்னு எனக்கு எல்லாருடைய வீடியோஸும் காணாம போயிடுச்சு, என்னாச்சு திடீர்னு வருது? இப்பதான் தெரியல. கலாவத்தியம் ஆன்லதான் இருக்கீங்களா? எனக்கு இப்பதான் தெரியுது எல்லாரும் இப்ப நல்லா டெக்னிக்கல் ஒருத்தவங்க பேசணும்னே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு கதை. இது வந்து ஒரு மதர்ஸ் டே. இந்த கதையோட பேர் வந்து மதர்ஸ் டே. அதான் கதை. மதர்ஸ் டேனா என்ன அர்த்தம்? அன்னையர் தினம். அன்னையர் தினத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்களாம் ஒரு குடும்பம். என்ன பண்ணாங்களா, அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அன்னையர் தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம அம்மாவை போய் அன்னையர் தினத்தை செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், அம்மாவை போய் பார்க்க போடலாம்னு சொல்லி எல்லாரும் 3 குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட மனைவி, அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்துட்டா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அன்னையர் தினத்துக்காகவாவது வந்திருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். வந்த உடனே என்ன பண்றாங்க, அம்மா வந்து என்ன பண்றான்னா, ஐயோ பிள்ளைங்க பேரம்பேத்தி வந்திருக்கு, மருமக வந்திருக்காங்க, மகன் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க, என்ன பண்ணணும், நல்ல பட்சணம் பண்ணணும், நல்லா நல்ல இது ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, காலையில இருந்து சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லா ஸ்வீட், அந்த வேலை இந்த வேலை எல்லாம் அவ செஞ்சுக்கிட்டே இருக்கா. அது எல்லாம் அவ செஞ்சுக்கிட்டே இருக்கா, அவ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கா. மத்தியான சாப்பாடு நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வேலை அதிகமா இருக்கு. ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து களைச்சிட்டான். களைச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு, அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா, ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னா, சரி அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, பிக்னிக் போகலாம், நம்ம அம்மாவை கூட்டிட்டு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிருந்தாங்க. ஏன்னா அம்மாவை தானே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும், அம்மாவை தானே சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னைக்கு பிக்னிக் போகலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அம்மாவும் ஏறி உட்காந்துட்டா உள்ள அந்த பெரிய வேனுக்குள்ள. எல்லாரும் உள்ள போய் உட்காராங்க. பார்த்தா 2 பேருக்கு இடம் இல்லை, இடம் பத்தல. 2 பேருக்கு இடம் பத்தல உடனே அம்மா என்ன பண்ணுவா, சரிப்பா நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ இறங்கிட்டு மிச்சம் 2 பேர் எல்லாத்தையும் உள்ள போட்டு, நீங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. இவங்களும் எல்லாரும் போயிட்டாங்களாம் எங்க பிக்னிக். இவங்களும் பிக்னிக் போயிட்டாங்களாம். அம்மா அங்க நின்றுட்டு கண்ணீர் மல்க அவளுக்கு அப்படியே சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப வந்தது யாருக்காக? அன்னையர் தினத்துக்காக வந்து அம்மாவை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்துட்டு அம்மாவை மறந்து இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் அந்த பிக்னிக்கே. ஆனா அம்மாவே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா அதை மறந்துட்டாங்க. அம்மா இல்லைன்றதே மறந்துட்டு அவங்க பிக்னிக் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. அது அடியன் வந்து ஒரு 9ஆம் வகுப்புல மதர்ஸ் டேன்னு ஒரு நான் டீடைல் ஸ்டோரி இருக்குது. அதை படிச்சு அடிக்கடி எனக்கு இது ஞாபகத்துல வரும். எனக்கு என்னன்னா, சிவத்துக்காகத்தான் இந்த உலகத்துக்குள்ளேயே வந்தோம். சிவத்தை வழிபாடு செய்வதற்காகத்தான் உலகத்துக்குள்ளே வந்தோம். சிவத்தை நம்ம எல்லாம் செய்யறதுக்காக, சிவத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறதுக்காகத்தான் இந்த விழாவே இருக்கு. ஆனா என்ன பண்றோம், விழாவினுடைய கேளிக்கையில நம்முடைய கவனத்தை செலுத்திட்டு நம்ம சிவத்தை எப்படி அம்மா விட்டுட்டு பிக்னிக் போனாங்களோ அது போல சிவத்தை விட்டுட்டு நாம எல்லாம் வெளியே போயிடுறோம். அதுதான் இங்க நிகழ்கின்றது. ஆக நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே அப்படித்தான் நிகழுது. சிவத்தை அறிவதற்காகத்தான் நம்ம இங்க வந்ததே. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இங்க வந்திருக்கோம், வேற எதுக்காகவும் வரல. சிவத்தை அறிவதற்காக மட்டும்தான் நாம இங்க வந்திருக்கோமே தவிர வேற எதுக்கு, மத்த இது எல்லாம் ஊடு பயிர் தான். மித்த எல்லாமே ஊடு பயிர் தான். மெயின் பயிர் இதுதான். மெயின் பயிர் வயல்ல போடுற மெயின் பயிர் சிவப்பயிர் தான். மித்ததெல்லாம் அந்த வாக்கிய வரப்புல லேசா வளர்ந்து இருக்கிற கலை பயிர்கள், ஊடு பயிர்கள் தான் நம்முடைய குடும்பம், குட்டி, நமக்கு தேவையான பொருள், சொத்து சேர்த்து எல்லாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த கலையவே தோட்டத்துல வளர்த்துட்டு ஊடு பயிரை பாத்தியில போட்டு, அந்த மெயின் பயிரை பாத்தியில நெல்ல பாத்தியில போட்டுட்டு களை எதுல விதைச்சிடுறோம், வயல்ல விதைச்சிட்டு. அப்ப அறுவடை செய்யறப்போ எப்படி வரும்? நெல் எவ்வளவு வரும் சாமி? நெல் எவ்வளவு வரும்? ரொம்ப குறைவா வருங்க ஐயா. ரொம்ப குறைவா வரும். அதுதான். அப்ப நான் எவ்வளவு சாமிக்கு மட்டும் சாமி எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறானே, அவன் அருள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நாம சிவப்பயிரை வாய்க்கால போட்டுட்டு களைகளை எல்லாம் வயல்ல போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் கடைசியில நம்ம நினைச்சிருப்போம், ஆகா நான் வயலுக்கு போறேன், தண்ணி பாய்ச்சுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா எதை விதைக்கிறோம்? தண்ணி பாய்ச்சணும், எல்லாமே செஞ்சோம். ஆனா எதை விதைக்கிறோம்? களையத்தானே விதைச்சிருக்கோம் சாமி. அதனால நமக்கு அறுக்கிறது களையாத்தான் வரும். சிவப்பயிரை விதைக்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சிவம் என்ற பொருளை விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வாழ்வியல்ல சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கலாம். ஊறுகால சேர்த்துக்கலாம், கூட்டுல பொரியல்ல சேர்த்துக்கலாம்,
சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம், எல்லாம் மூச்சு காத்துல சேர்த்துக்கலாம், எல்லாத்துலயும் சிவத்தோட கலந்து மெயின் பயிராக சிவப்பயிர் விளையணும். அவன் கொடுத்த உடம்பு இதுக்காகத்தான். நாம நினைக்கிறோம் அவன் கொடுத்த உடம்பெல்லாம் எதுக்காக நினைக்கிறோம்? இந்த உடம்பு என்பது கல்யாணம் முடிக்கிறது, திரும்ப குழந்தை பெத்துக்கிறது, அந்த குழந்தைகளை வளர்க்கறது எல்லாம் சரி. இதுக்காக உடம்பு கொடுக்கணும்? இவ்வளோ அதிசயமான உடம்பு நினைச்சு பாருங்க. கண்ணு, மூக்கு, காது, எல்லாத்துக்கும் மேல அறிவு, சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 36 தத்துவங்களை கொடுத்திருக்கலாம். 36 தத்துவங்கள்ல ஒரே ஒரு கருவிதான் என்னது? கருவாய் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. அந்த ஒரு கருவிதான் இனப்பெருக்கத்துக்காக செயல்படுகின்ற கருவி. மித்த எல்லா கருவியும் வேற வேற வேலைதான் பாக்குது. கருவாய், எருவாய், கை, கால்மை, இதெல்லாம் செயற்கருவிகள். அந்த கருவாய் அப்படிங்கிற ஒரு கருவிதான் இனப்பெருக்கத்துக்காக இருக்கு. ஆனா இது என்ன நினைச்சுக்குது? சாமி சப்போஸ் நம்மள இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் வச்சிருந்தாருன்னா வெறும் அந்த கருவியை மட்டும் வச்சிருந்து எல்லா கருவியும் விட்டுருப்பாரு. வெறும் ஒரு கருவியை மட்டும் அமைச்சிருப்பாங்க. இத்தனை கருவி வச்சது, இத்தனை கருவிகள் மூலமாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அந்த விஷயத்துக்காக அல்ல என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ளணும். நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களாம் ரொம்ப வேணாம் சாமி, ரொம்ப வேணாம், நமக்கு கொடுத்த கடமைகளையாவது அன்னைக்கு செய்யலாம். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அதனால நான் எத்தனை விஷயம் வந்தாலும் முடிந்த அளவுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிவத்தை நாம இருகமா பிடிக்கிறதுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சிவத்தை எப்படி பிடிக்கிறது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் போவோம்ல, எல்லாரும் ஃபங்க்ஷன் போவோம்ல. ஃபங்க்ஷன் போனோம்னா என்ன பண்ணுவோம்? அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, பொண்ணு ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா ஒருத்தர் இருப்பாரு, பையன் ஒருத்தர் இருப்பாங்க. ஃபங்க்ஷன் என்னவா இருந்தாலும் அவங்க நினைப்ப அம்மா கூட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை சாக்கு வச்சு அம்மாவை பார்க்கலாம், அந்த ஃபங்க்ஷனை சாக்கு வச்சு அம்மா கூட எப்படி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது போல நம்ம உலகத்துல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அம்மாவாகிய சிவபெருமானு கூடயே எப்படி கூடுறதுன்னு நினைச்சிடலாம். எந்த ஃபங்க்ஷனாலும் நடக்கட்டும், யாருக்கும் என்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனையும் கலந்துக்குவானா பாத்துறீங்களா? அதுக்காக கலந்துக்காம போய் கிஃப்ட் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம், நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் பேசுவோம். ஆனாலும் கண்ணெல்லாம் எங்க இருக்கும்? அம்மா போயிடாதம்மா, அம்மா கொஞ்ச நேரம் இருமா, அம்மா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போமா, அப்புறம் போய்க்கலாம்மா. இல்ல இல்ல வீட்டுல அப்பா திட்டுவார், அப்பா கிடக்காருமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா, அப்பா வேணும் கூப்பிட்டு இங்க வாமா, இங்க கொஞ்சம் சாப்பிட்டு என் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இந்த டைம் தான் என்கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மீட் பண்ண முடியாது, ஸ்பெசிபிக்கா உன நான் பார்க்க முடியாது அப்படின்னு நமக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அம்மா கூட ஜாயின் பண்ண நினைக்கிறோம் இல்லையா? அது போல இந்த வாழ்க்கைன்ற அந்த ஃபங்க்ஷன்ல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சிவபெருமானோட கலக்கணும் கலக்கணும் கலக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும். நீங்க கலக்கணும்ன்ற வேணாம், கலக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும். அந்த எண்ணம் எப்ப வரும்னா அடியார்களை பார்த்தா மட்டும்தான். அந்த எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா அடியார்களை பார்த்தா மட்டும்தான் வரும், வேற எப்பவும் வராது. அதனால அடியார் தொடர்போடு இருப்பதுதான் சிவத்தோடு நாம் கலந்து நிற்பது. அதனால அடியார் தொடர்போடு இருக்கு, எத்தனை நாளாவனா இருக்கட்டும், ஏதாவது சான்ஸ் வச்சு அடியார்களை மீட் பண்ணணும், சிவத்தை நம்ம அன்னைக்கு பேசணும். பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள். சிவபெருமான அனுபவிக்கல அப்படின்னா அந்த நாள் நமக்கு நாள் அல்ல. சிவபெருமான அறியாத நாள் எல்லாம் நமக்கு பேசாத நாள். நம்மளுடைய வாழ்நாள் என்பது சிவத்தை நம்ம எவ்வளவு நாள் அறிஞ்சிருக்கோம்? 5 வயசு வரைக்கும் தெரியுமா சிவன்? நம்ம என்ன மெய்கண்டாரா? 2 வயசுல சிவஞான போதத்தை எழுதுறதுக்கு, இல்ல 3 வயசுல ஞானப்பால் உண்டு தோளுடைய சிவியன்னு சொல்றதுக்கா? 5 வயசு வரைக்கும் அரகுர அறிவு தான். 5 to 10 பள்ளிக்கூடம் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 10 to 15 ஸ்டேட் போர்ட்ல நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த 15 to 20 வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். 20, 25 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். 25 வயசுல இருந்து 30 வயசு கல்யாணம் முடிச்சு குழந்தைக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட். 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு வீடு, இன்னொரு குழந்தை. அப்படியே போது. எங்க சிவபெருமான் நினைக்கிறது? எங்க நினைக்கிறது? அதனால வாய்ப்பு கிடைக்கும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. பிறவி கிடைக்கும். ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் எவ்வளவு கேப்ன்னு கேக்குறாங்க. ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் எவ்வளவு கேப்? இப்போ இந்த பிறவி எடுத்துட்டோம், மறுபிறவி நமக்கு கிடையாது. குருநாதர் வந்துட்டாரு, அதனால மறுபிறவி கிடையாது. ஆனாலும் மத்தவங்களுக்கு சொல்லணும்ல, இப்ப ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் என்ன கேப்? ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் என்ன கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் உள்ள கேப் சுவாமியே டிட்டர்மினிஸ்டிக் கிடையாதான். அது ஒரு நிமிஷத்துல நிகழலாம், பல 1000 கோடி சதுர்யுகங்களில் நிகழலாம். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
அந்த அந்த கேப் இருக்குல்ல, ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் உள்ள கேப் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஆன்மாவுக்கு எந்த கருவி கர்மமும் கிடைக்காம அப்படியே கிடக்கும் கல்லு மாதிரி. அது பேரு தான் கல்லாய். இந்த ஆன்மாவுக்கு எந்த பிறவியும் கிடைக்காம, சான்ஸே கிடைக்காம, அந்த உடல் சான்ஸே கிடைக்காம அப்படியே என்ன கிடைக்கும்? அப்படியே ஹோல்ட்லயே இருக்கும். அந்த ஹோல்ட்லயே இருக்கக்கூடிய பிறவி, அதுவும் ஒரு பிறவின்றாங்க. எந்த பிறவியும் கிடைக்காம இருக்கிறது ஒரு பிறவியா. அந்த பிறவி வந்து கல்லாய்ன்னு சொல்றோம். அந்த பிறவிதான் கல்லாய். மொத்தம் 4 நிலங்கள் தான் உண்டு, நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பூமிக்கு பேர் என்னது? பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, கரெக்டா சொல்லுங்க. பூமிக்கு என்ன பேரு? இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா நானிலம் அப்படின்னு. இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்கு, நானிலம் சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமிக்கு நானிலம் ஒன்று இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, எனக்கு 2-3 பேர் தான் தராங்க, மத்தவங்களாம் தெரியல. கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஐயா. நிறைய மாநிலம் புகாமல் வருங்கய்யா. மாநிலம் புகாமல். நானிலம் சொல்லுவோம். நானிலம்னா என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 தான் நம்ம நிலம். இந்த 4 இல்லாத இடம் பேர் தான் பாலை. இந்த 4 இல்ல, எக்ஸெப்ஷனல் ஆஃப் 4 திங்ஸ். பாலை என்பது தனி இடம் கிடையாது. பாலை என்பது தனி இடம் கிடையாது. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லாத ஒரு இடம். அது வந்து எப்பயுமே பாலை நிரந்தரமா இருக்காது. இப்ப குறிஞ்சி நிரந்தரமா இருக்கும், மருதம் நிரந்தரமா இருக்கும், நெய்தல். இந்த பாலை மாறிக்கிட்டே இருக்கும். பாலை என்னாகும்? திரும்ப சோலையா மாறும். அது சொல்றாங்க பாலை சோலையாக மாறும். ஏற்கனவே இருந்த சோலை இன்னைக்கு பாலையா மாறி இருக்கு. அதனால இந்த பாலை என்பது நிரந்தரம் இல்லை. அந்த பாலையை கணக்குல வச்சுக்க மாட்டாங்க. 4 நிலங்கள் தான் நமக்கு. அது பேர், அந்த பூமிக்கு பேரு நானிலம் என்று பேர். திருஞான சம்பந்தர் பதிகத்துல பாலைய நெய்தலாக்குன நிகழ்ச்சி இருக்குங்க. காரைகள் கூகை முல்லை பாடி திருமணி பள்ளியில காரைகள் கூகை முல்லை களவாகை அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்காங்க. அருமை அருமை. நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி அளித்த பாண்டியர்க்கு ஆகவேவா? கரெக்டா சொல்லுங்க. பாண்டியர்க்கு கரெக்டா முடிங்க யாராவது. நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. பரகதிக்கா கரெக்டா சொல்லுங்க. அம்மா திரும்ப மகேஷ் சொல்லுங்க, முருகையா சொல்லுங்க. பாண்டியர்க்கு அருளினை போற்றி. ஆமா, பாண்டியர்க்கு ஆகவேன்றது நம்ம சாமி. ஐயவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு சொல்லுவது நம்ம சாமி. நானிலம் என்பது 4 நிலங்கள். 4 நிலங்கள்ல எது வராது? பாலை வந்து 4 இல்லாதது. அது போல எந்த பிறவியும் வராம இருக்கிற ஒரு பிறவி பேர் தான் கல்லாய். கல்லாய் இருக்குமா? கல்லாய் வந்து உள்ள இந்த ஆன்மா கிடக்குமா? ஐயா குருநாதர் தான் சொல்லுவார் அடிக்கடி. இந்த ஒரு வார்த்தையில அடிக்கடி ஸ்மாஷ்டு. அப்ப குருநாதர்ல அப்போ ஐயா வந்து எனக்கு ஒரு வெல்விஷர் தான். ஐயா ஆன்மாக்குள்ள அப்பயே இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன், தெரியல. குருநாதர் வந்து கல்லாய்க்கு நாங்க பேசிட்டு இருந்தோம். நிறைய நேரம் பேசுவார் ஐயா. பேசிட்டு இருக்கப்போ இந்த தாயம் உருட்டுவோம்ல இல்ல தாயம் இல்ல கொஞ்சம் தப்பா இருந்துச்சுக்காதீங்க சாமி. எல்லாம் கொஞ்சம் பாக்கணும் சாமி, மன்னிக்கணும். நீங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் திரும்ப நீங்க கொடுக்கலாம் சாமி. டார்ச்சர் பேர்வழி நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு தேவையான கூலியை நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். கூலி கேட்டாதானே கிடைக்கும். அதனால பெரியார்கள் திரும்ப தேசம் கொடுக்கலாம். முறையை மியூட் பண்ணிக்கலாம். யாராவது கட்ட கொண்டு வாங்க. தாயம் உருட்டுவீங்க எல்லாம் பாத்துறீங்களா? தாயம் உருட்டு இருப்பீங்க. நீங்க தாயம் போடாத வரைக்கும் உங்க காய் எங்கதான் இருக்கும்? உள்ள போகுமா? எங்க இருக்கும்? அது பேர் நாயின்னு சொல்லுவோம்ல. நாய் தானே, நாயின்னு சொல்லுவோம். நாய் அந்த நாய் என்னவா இருக்கும்? வெளியில இருக்கும் நாயெல்லாம். அந்த தாயத்தோட நாய் அது எப்படி கிடக்கும்? கல்லு மாதிரி கிடக்கும். கல்லு மாதிரி கிடக்கும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. தாயம் உருட்டிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் நம்முடைய பிறவி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம தாயம் போடுற வரைக்கும் பிறவி கிடைக்காது. எப்படியா தாயம் போடுறது?
தாயம்னா இங்க என்ன அப்படின்னா பெருமானுடைய திருவருள் கருணை தான் தாயம். அது விழுகிற வரைக்கும் இந்த ஆன்மாவுக்கு பிறவி இல்லாம கல்லு கணக்கா வெளியிலேயே இருக்கும். தாயம் போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள போகும். உள்ள போய் அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில பணம் ஏறும். பணம் ஏறுறதுதான் நம்முடைய முக்தி நிலை. அப்படி போகுது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தாயம் விழவே இல்லை. என்ன செய்வாங்க? தாயம் நீங்க 4 பேர் போட்டுட்டே இருக்கீங்க, 4 பேர் தாயம் உருட்டிட்டே இருக்கீங்க, உங்க டர்ன்ல தாயமே விழுகல, எல்லாரும் உள்ள போய்கிட்டே இருக்காங்க, உங்க டர்ன்ல தாயமே விழுகல, என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இல்ல விளையாண்டு இருக்கீங்களா? விளையாடவே முடியாதுங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் வெளியே தான் நிக்கணும். யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். நம்ம போட்டுட்டே இருக்கோம், 4 பேர் இருக்கோம். தாயத்தை உருட்டி மாத்தி தாயம் போடுறதுக்காக அதுலயே உருட்டுவோம். கட்டை இப்படி போட்டா தாயம் வருமா, அப்படி போட்டா தாயம் வருமா அப்படின்னு. நான் போட்டு தரேன்னு வாங்கி அருமை. அட்டகாசம் 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 அட்டகாசம். சொக்கநாதா, அம்மா சுதாம்மா, வார்த்தைகளே இல்ல. நினைச்சு கூட பாக்கலாமா ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயம் உருட்டிட்டே இருப்போம், நம்ம கைக்கு வரவே வராது. என்ன சொல்லுவாங்க விளையாடுறவங்களே? உனக்கு விருத்தம் நான் போடுறேன், உனக்கு விருத்தம் நான் போடுறேன், என் கைக்கு வருதான்னு பாக்கலான்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுருவாங்க. பாத்துறீங்களா? நம்ம ஆட்டை இன்னொருத்தவங்க விளையாடுவாங்க. நம்ம ஆட்டத்தை இன்னொருத்தவங்க விளையாண்டு நமக்கு தாயத்தை போட்டு உள்ள அனுப்புவாங்க. அது வேற யாரும் இல்ல, குருநாதர். இந்த ஆன்மா வராது, இந்த ஆன்மா வரவே வராது. தன் கையில ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப குருநாதர் விலகி நில்லு, உனக்கு பதிலா நான் போடுறேன் தாயன்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாரும் அந்த இறைவனோட திருவடி கட்டத்துல சேர்த்து கடைசியில பழம் வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு உதவி செய்கின்ற ஆற்றலுடையவர் குருநாதர். அவர் தான் தாயம் போட்டு கொடுக்கிறது. நமக்கு தாயம் விழாது. குருநாதர் வந்துட்டாருன்னா விழுகிறதெல்லாம் விருத்தம் தான். 5, 12, 6 தாயம், திரும்ப 5, 12, 6 திரும்ப தாயம் 6, 1 பாத்துறீங்களா? அந்த மாதிரிலாம் கைக்கு விருத்தம் விழுந்துட்டே இருக்கும். பாத்தீங்களா? விழுந்துட்டே இருக்கும். அடிச்சு முத்த காயும் எல்லாம் நிறுத்திடுவாங்க. மொத்த காயும் பழையத்துக்கு தான் கையே எடுப்பாங்க. குருநாதர் விருத்தம் போட ஆரம்பிச்ச உடனே இந்த கல்லா இருந்த இந்த பிறவி எல்லா பிறப்பும் பிறந்து வைத்து இறைவனுடைய திருவடியை மெய்யே உன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அந்த மெய் என்பது குருநாதர் தான். குருநாதரைத்தான் இந்த ஆன்மா மெய்யாக கண்டு இறைவனுடைய திருவடிக்கு வீடு பேராக பெறுகிறது. இந்த கல்லாய் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு. கல்லாய் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதனால நம்ம விருத்தம் போடலன்னா, நமக்கு விருத்தம் விழுகலன்னா, சாமி தான், குருநாதர் தான் வந்து விருத்தம் போடுவார். குருநாதர் தான் நமக்கு நம்மளுடைய ஆட்டத்தை விளையாடுவார். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? எப்படி அந்த மாதிரிதான் எங்களுக்கு இந்த மாதிரி குருநாதர் கிடைச்சிருக்காரு சாமி. எங்க ஆட்டத்தை நீங்க ஆடி எங்களை அடியனுக்கே குருநாதர் தாயம் போட்டுட்டு இருக்காரு. நான் எப்படி சாமி எல்லாம் அவருடைய திருவருள் கருணையை தவிர அடியனால ஆவது ஒன்றும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கல்லா இருக்கும் போதே குருநாதர் வந்து நம்மளுக்கு அருள் புரிவாருங்களா ஐயா? ஆமா சாமி, நம்ம எந்த பிறவிக்குள்ள இருக்கோமோ நம்ம ஒன்ஸ் குருநாதர் வந்து நமக்கு வந்துட்டாரு. குருநாதர் நமக்கு ஒரு தடவை வந்துட்டாருன்னா நாம இறைவனோட திருவடி சேர்ற வரைக்கும் அவர் பொறுப்பு தான். அவ்வளவுதான். நமக்கும் அவருக்கும் பொறுப்பு கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் ஓடலாம், எப்படி வேணாலும் ஓடலாம். குருநாதர் உங்களை கண்டிப்பா அங்க சேர்க்க வேண்டிய போதும். அதனால ஏன்னா இந்த சீடன் முக்தி அடைகின்ற வரைக்கும் யாருக்கு முக்தி கிடையாது. சீடன் முக்தி அடைகின்ற வரைக்கும் குருநாதருக்கு முக்தி. சீடனை சேர்க்கிற வரைக்கும் குருநாதருக்கு முக்தி இன்பம் கிடையாது. ஏன்னா என் புள்ள அங்க கிடைக்க நினைக்க தோணும்ல, என் புள்ள அங்க கிடைக்க நினைக்க. தாய்க்கு கூட அந்த பக்தி கிடையாது. தாய் பிறந்துட்டானா பிறந்து முடிச்ச உடனே புறந்தறுதல் தாய் கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தை கடன். பிள்ளைய பெத்தெடுக்கிறதோட தாயோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைய பெரியாளா படிச்சு நல்ல சான்றோர்களா மாற்றுறதோட தந்தையோட முடிஞ்சிருச்சு. ஆனா குருநாதருடைய கடன் எதுன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் தெய்வத்திட்ட சேர்க்கிற வரைக்கும். அதனாலதான் குருநாதருக்கு சிறப்பு. அதனால குருநாதர் என்ன பண்ணுவாரு, இந்த ஆன்மா வந்து கல்லா போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால எங்கிட்ட டீவியேட் ஆகி போச்சுன்னா திரும்ப வந்து இதுக்கு பதிலா தானே விளையாடி தானே நடந்து எல்லாம் செஞ்சு அதை பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைய சேர்க்க மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைய ஆட்டில் சேர்க்கணும், அம்மா போய் விளையாண்டு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைய பிடிச்சி பொறுப்பா நானே விளையாட கட்டுட்டு உட்காந்து விளையாட விட்டு எல்லாம் செஞ்சு கடைசி அந்த பிள்ளையை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க காமிச்சு அந்த பிள்ளையோட முகத்தை சிரிப்பை பார்ப்பது போல தாயை விட சிறந்த தயாவான தத்துவன் குருநாதர் தான்.
ஏன் சிவத்தை குருநாதர் அவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. சிவம் வேற குருநாதர் வேற இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் அவன் தான் அனுப்பி வைக்கிறான். இப்ப குருநாதர் வர்றப்பதான் நல்லா கவனிக்கணும். அப்ப குருநாதர் வர்றப்பதான் எனக்கு டைம் மட்டும் எனக்கு போட்டு விட்டுருங்க. எனக்கு டைம் சரியா இது இல்ல. எனக்கு கரெக்டா 5 நிமிஷம் வர்றப்போ 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வர்றப்போ போட்டு விடுங்க டைம். எனக்கு ஞாபகம். சரி, இப்ப குருநாதர் வர்றப்பதான் எங்களுக்கு அறிவு வருதா, எங்களுக்கு சாமி ஹெல்ப் பண்றாங்கன்னா இல்ல இல்ல. குருநாதர் வர்றதுக்கு முன்னதாகவே இறைவன் ஆன்மாக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஆன்மால இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். குருநாதர் செய்யற வேலை உள்ள இருந்து செய்வார், சொல்லிட்டே தான் இருப்பார். ஆனா அந்த ஆன்மாவுக்கு புரியாது. புரியுற மாதிரி ஒருத்தர் அனுப்புவோம். அப்படி இதுக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள சொன்னதை வெளியில சொல்றதுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் அனுப்புவாரு. அவர் சொன்னப்பா ஆட்ட இதுதானாயா அப்படின்னு ஒரு விளக்கம் கிடைக்கும் பாருங்க. அப்பதான் உள்ள சொன்னது இங்க வெளியே சொன்னதும் சிங்க் ஆகி ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ள பட்டாசம் மத்தாப்பம் அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வேலையை செய்வோம். அப்போ உள்ள சொன்னவரு சிவபெருமான், வெளியில சொன்னவரு குருநாதர். உள்ள ஆடுறவரு குருநாதர். புரியுதுங்களா? உள்ள மறைஞ்சு வெளியில ஆடுறவர் யாரு? சிவபெருமான். குருநாதர் வெளியில தூளமா திருவாரு, உள்ளுக்குள்ள நமக்குள்ள இறங்கிடுவார். அதுதான் குருநாதர். ஏற்கனவே பார்த்தோம்ல, உள்ள ஆடுறவன் முகேசன், வெளியே ஆடுறவன் நடேசன். வெளியில சொல்றவன் குருநாதர், உள்ள சொல்றவன் சிவபெருமான். அப்படி இந்த ஆன்மாவுக்கு உள்ளும் புறமுமாக குருவும் சிவமும் நாணயத்தினுடைய 2 பக்கம். ஒண்ணு எடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. சிவமில்லாத குரு பக்தி பிரயோஜனம் இல்லை, குரு பக்தி இல்லாத சிவம் பிரயோஜனம் இல்லை. ரெண்டுமே கலந்துருக்கு. சிவத்துக்கு உயர்வு குருநாதர், குருநாதருக்கு உயர்வு சிவம். ரெண்டும் பிரித்தற்கரிய பொருளா அப்படியே வச்சுக்கோங்க. ஓரளவு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப விளக்க முடியல. இப்போ இந்த மாயை என்ற அந்த கல்லாய் என்ற பிறவியை, அந்த பிறவி பிணியை அறுப்பதற்காக வருகின்ற பெரும் ஆற்றலுடையவர் தான் குருநாதர். குருநாதர் எல்லா ஆன்மாக்களுக்கும் இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆன்மாக்களுக்கும் குருநாதர் கிடையாது, வரல. எல்லா ஆன்மாவுக்கும் பிறவியே என்ன வரலையே, அப்படிதானே? எல்லா ஆன்மாவும் பாதி பேச்சு தான். எல்லா மாவுமா இட்லி ஊத்திடுறோம், கொஞ்சம் ஊத்திட்டு சாயங்காலம் வச்சு அடுத்து தோசை ஆத்துக்கலாம் வச்சிருப்போம். அது மாதிரி சாமி கொஞ்சம் பேரைத்தான் என்னவா மாத்திருக்காரு, உடல் கொடுத்திருக்காரு. அந்த கொஞ்சம் இட்லிக்கு தான் என்ன கிடைச்சிருக்கு? சாம்பார். எல்லா இட்லிக்குமா சாம்பார் கிடைக்குது? எல்லா இட்லிக்கும் சாம்பார் கிடைக்காது, சாம்பார் காலி ஆயிடும். சில இட்லிக்கு பொடிதான் எடுத்துக்கணும், சில சமயம் ஜீனி எடுத்துக்குவோம், சில சமயம் வெறும் இட்லியாவே சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லா ஆன்மாவுக்கும் சிவம் கிடைப்பது அல்ல, குருநாதர் கிடைப்பது அல்ல. இந்த ஆன்மாவோட பக்கம் ஒரு தடவை டச் ஆகி குருநாதரை மட்டும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுக்கு எந்த வேலையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குருநாதர் பிடிச்சவொன்னா இதுக்கு பதமுக்தி கிடைச்சிருக்கு. எனக்கு இனிமே லைஃப்ல நான் என்ன வேணாலும் பண்ணலாம். குருநாதர் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவத்துக்கிட்ட கூட பிழை செய்தா எங்க வரலாம்? சிவத்துக்கிட்ட பிழை செய்தா குருநாதர்கிட்ட வரலாம். குருநாதர்கிட்ட பிழை செய்ததுக்கு சிவத்துக்கிட்ட போகவே முடியாது. எந்த பிழை செய்தாலும் சிவத்தினுடைய திருவடியில வீழ்ந்து வணங்கி அதனுடைய சாப நிர்மூலியம் பண்ணிக்கலாம். என்ன பிழை செய்தாலும், பஞ்சமா பாதக பிழை செய்தாலும் சிவத்தினுடைய திருவடியில வீழ்ந்து வணங்கி நம்ம பாவத்தை பண்ணிக்கலாம். ஆனா குருநாதருடைய பாவத்தை எங்க போயும் சரி செய்ய முடியும். குருநாதர் சரியா கிடைக்கலையே சாமி, தப்பாயிட்டார், நாங்க என்ன பண்ணலாம்? தப்பான குருநாதர் சூஸ் பண்ணிட்டோம், அப்போ எங்களுக்கு என்ன பண்றது? 99% குருநாதர் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. குருநாதர்னாலே சிவன் தான். ஏதோ இந்த ஃபேக் குருஸ் இப்பெல்லாம் இருக்காங்களா, ஃபேக்கானவங்களா இருக்காங்க, தன்னை குருநாதன் சொல்லிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் அப்படியெல்லாம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அதுவும் பெரிய பாவம். குருநாதர்கிட்ட தன்னுடைய தீக்கையை திரும்ப கொடுத்துருவாங்க. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குருநாதர்கிட்ட தன்னுடைய தீக்கையை திரும்ப கொடுத்துருவாங்க, அவர் கொடுத்த தீக்கையை திரும்ப கொடுத்துருவாங்க. குருநாதருக்கு முன்னாடி அமர்ந்து அந்த குருநாதருக்கு முன்னாடி திருநீர் எடுத்து 16 இடத்துல போட்டோம்னா குருநாதர்கிட்ட தீக்கை வாங்கிட்டோம்னு அர்த்தம். குருநாதர் கண்ணுக்கு முன்னாடி தீக்கை வாங்குறதுன்றது அதுதான். குருநாதருக்கு கண்ணு உட்கார்ந்து இருப்பார்ல, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி குருநாதருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆச்சாரத்தோட அந்த திருநீரை எடுத்து உடம்புல இருக்கக்கூடிய 16 இடங்களையும் குருநாதர் பார்க்க போட்டோம்னா குருநாதர் தீக்கை விழுந்துருச்சுன்னு அர்த்தம். குருநாதருடைய திருநோக்கு. சில சமயம் குருநாதர் தூரத்துல இருப்பா, அப்படி
பண்ணுப்பா அப்படின்னு குருநாதரை நினைச்சு நான் பண்றோம் இல்லையா, அவர் குருநாதருக்கு மானதீகமா கலந்திருப்பார். அதுவும் தீக்கை தான். அதே குருநாதருக்கு முன்னாடி போட்டுட்டு, அந்த குருநாதர் தவறான குருநாதரா இருந்தா அவருக்கு முன்னாடி ஈர துணி எடுத்து போட்ட இடத்தெல்லாம் அப்படியே அவருக்கு முன்னாடியே போடுவாங்க. போட்டு திரும்ப ஈர துணியை எடுத்து அந்த இடத்த பூரா அப்படியே அழிப்பாங்க. அழிச்சா அவருடைய தீக்கை அவருக்கே கொடுத்தாச்சு. உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஆத்ம சம்பந்தம் கிடையாது. டிவோர்ஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்படி எங்கேயுமே நடந்ததில்லை. ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சைவ உலகத்துல ஏதோ ஒரு குருநாதர் கிட்ட இது நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு எங்கன்னு தெரியல. பட் இது ஒரு வழக்குல இருக்கு. ரொம்ப கொடுமையான ஒரு சம்பிரதாயம் இல்ல, நினைச்சு பார்க்கவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அது எப்படி அவர் குருநாதர் இப்படி விட முடியும்? சரி. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, குருநாதர் 100க்கு 100% நமக்கு தீமை வழங்கவே முடியாது. அப்படியே வளர்ந்தாலும் உங்களுடைய குரு பக்தி சரியா இருந்ததுன்னா குருநாதர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுதான் விளங்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்களேன். நீங்க குரு பக்தியில நிக்கிறீங்க, அவர் ஒரு குருநாதர் ஒரு இதா இருக்காரு, தவறான குருநாதாவோ ஃபேக்காவோ இல்ல எப்படியோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்க குரு பக்தி சரியா இருந்ததுன்னா அவர் உங்க மேல கல்ல விட்டு எரிஞ்சாலும் சரி, குரு பக்தி அப்படிங்கிற வளையத்துக்குள்ள வர்றப்ப அந்த கல்லு மலராதான் உங்க தலையில விழும். புரியுதுங்களா? குருநாதர் கல்லையே விட்டு எரிஞ்சாலும் சரி, அந்த முழுவதுமாகவே என்ன ஆயிடுச்சு, அந்த குரு பக்தி உங்க மேல இதாதான் விழுகும். இந்த உபமன்யுடைய கதை குரு பக்திக்கு ஒரு சிறந்த கதை. அதை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் நான் இந்த நல்ல நேரத்துல சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போயிடலாம். இந்த உபமன்யு குருகுலத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. குருகுலத்துக்கு கூட்டிட்டு போனா உபமன்யு சின்ன பையன். ஆக்சுவலி உபமன்யு சின்ன பையன். அவருக்கு குருகுலத்துல கூட்டிட்டு போய் இவருக்கு எல்லாமே கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுறாரு, இனிமே நான் உனக்கு உதவ மாட்டேன், முழுவதும் குருநாதருக்கே சமர்ப்பணம், குருநாதருக்குத்தான் நீ எல்லா பணிமுறையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா சொன்ன தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லி குருநாதருக்கே போறாரு. இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் ஆடு போய் மேய்ச்சிட்டு வா, இது போய் பழங்கள் பறிச்சுட்டு வானா எல்லா பழத்தையும் இதுவே தின்றுது. இந்த புள்ளையே சாப்பிட்டுருது. இந்த புள்ள நல்லா சாப்பிட்டு வளர்ந்த புள்ள, நல்லா சாப்பிடறதுக்கு தான் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் சாப்பிடுற திங்கிங் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு இருக்கு. இந்த பிள்ளைக்கு சாப்பிடுற திங்கிங் தான் இருக்கு. அதனால என்ன சொன்னாரு குருநாதர், இனிமே நீ பழங்களே சாப்பிடக்கூடாதுன்ட்டு. நீ பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படின்னோடனே இந்த பிள்ளை பழம் சாப்பிடாம மாடு மேய்க்கிற இடத்துல பால் இருக்கு இல்லையா, அந்த பால் எல்லாம் கறந்து குடிச்சிட்டு இருக்கு. பழம் சாப்பிட பார்த்தா பிள்ளை நல்லா குண்டாயிட்டே போகுது. என்னடா குண்டாயிட்டே போகுதுன்னு பார்த்தா என்ன பண்றேன்னு பார்த்தா பால் குடிக்குது. இனிமே நீ இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட நிறைய சொல்லிட்டே இருக்காரு. இந்த குழந்தை நாளுக்கு நாள் மெலிஞ்சு, அது அவர் சொல்ல அந்த சாப்பிடாத விஷயங்கள்லாம் மெலிஞ்சு அப்படியே போயிடுச்சு. ரொம்ப பசி. போறப்ப வழியில அந்த எரிக்கணம் செடியில பால் வடியுது. அதை பாக்குது. ஆஹா, பால் தான், அது குழந்தை தானே, பால்னா தெரிஞ்சுக்கும், பால் தானே, சரி தெரிஞ்சுக்கும் சொல்லிட்டு குழந்தை அந்த கொட்டாங்குச்சியில இந்த எரிக்கணம் பால் அப்படியே பிடிக்குது. பிடிச்சிட்டு பசி, வேற என்ன பண்றது, சூடாது, அதை சாப்பிடாது இதை சாப்பிடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். பழங்கள் சாப்பிடாத, கீரை சாப்பிடாத, காய்கறி சாப்பிடாத, அதை சாப்பிடாத இது சாப்பிடாதன்னு சொல்ல குருநாதர் இந்த மரத்துல வர பாலை சாப்பிடுன்னு சொல்லலையே. அது சொல்லலையே, நம்ம கிட்ட அதிகாரம் போடலையே. சரி இந்த பாலை குடிக்கலான்னு என்ன படக்குன்னு குடிச்சிருக்கு. இந்த குழந்தை படக்குன்னு கள்ளிப்பாலை குடிச்சிருக்கு. கள்ளிப்பால் விஷம் தெரியணும் எல்லாத்துக்கும். விஷம் வந்த உடனே குழந்தை கண்ணு போயிடுச்சு, கண்ணு பார்வை போயிடுச்சு. அப்படியே கண்கள்ல கண்ணீர் பெருக அப்படியே கால் தடவி அங்க அவங்க ஆசனத்தை உட்காருது. குருநாதர் இல்ல, மத்தவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. இப்ப ஒரு நாரதர் நினைக்கிறேன், நாரதர் மகாமுனிவர் வர்றாரு. அந்த குழந்தைகிட்ட, உனக்கு கண்ணை தர்றேன், உனக்கு எல்லா விதமான பட்சணங்கள் தரேன், தயவுசெய்து சாப்பிட்டு உன் உடம்ப பார்த்துக்கோ, உயிர் போயிட போகுது உனக்கு. நான் இப்ப ஊன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல எல்லா பட்சணங்களும் வந்துடும், உனக்கு கண்ணும் கொடுத்துடுறேன், அதனால இப்ப நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை சொல்லுது, எங்க குருநாதர் சொல்லாம அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு வேணாம், உங்க கண்ணும் எனக்கு வேணாம், உங்க கண்ணும் எனக்கு வேணாம். எங்க குருநாதருடைய வாக்கு மீறி நான் எந்த பொருளையும் குருநாதர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. குருநாதர் வார்த்தை கேட்காம நான் குடிச்சு என் கண்ணுடைய கண்ணு போயிடுச்சு.
அதனால எனக்கு என்னுடைய கண்கள் போனாலும் பரவாயில்ல, நான் உயிர் துறந்தாலும் பரவாயில்ல, குருநாதர் வாக்கை மீறி அடியேன் ஒன்றும் செய்ய போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. குருநாதருக்கு தெரிஞ்சிருச்சு, உட்கார்ந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சிருச்சு குரு பக்தி. உடனே அந்த குழந்தைக்கு சொல்லிட்டாரு, உனக்கு 2 கண்ணு மட்டும் இல்ல, 3வது கண்ணு என்ன சொல்லுகின்ற ஞான கண்ணும் தோன்றி 3 காலங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நீ பெறுவாய் அப்படின்னு குருநாதர் அங்க அந்த குழந்தைக்கு அருள் புரிகிறார். சின்ன குழந்தைக்கு இருக்கிற குரு பக்தி அதுக்கு ஞானத்தை வாங்கி கொடுத்தது. சின்ன குழந்தைக்கு இருந்த குரு பக்தியே ஞானத்தை வாங்கி கொடுக்குதுன்னா, நம்ம பக்குவப்பட்ட குரு பக்தி நமக்கு எவ்வளவு விஷயங்கள் அருள் தரும். குருநாதருடைய திருவடியை எப்படி நினைக்கணும், என்ன மாதிரி குரு வார்த்தைக்கு ஒரு 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 குரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை இல்லைன்னு நிக்கிற அந்த ஆற்றல் எப்ப வரும் அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். ஏன்னா குரு பக்தி இல்லாம கடவுள் இல்லை அப்படின்னு சொல்வதற்கும் யாரு வேணும்? தெய்வம் கூட இல்லை, இருக்காது. நாத்திகம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு யாரு கிடையாது, கடவுள் இல்லை கிடையாது. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கும் ஒரு குருநாதர் வேணும்ல. கடவுள் இல்லடா, உனக்கு ஒண்ணு தெரியல, கடவுள் இல்லைன்னு சொல்லி தரதுக்கு யாரு வேணும்? ஒரு குருநாதர். அப்போ கடவுள் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் ஒரு ஆன்மாவுக்கு குருநாதர் இல்லாமல் போகவே போகலாம். ஒரு முறை குருநாதர் கிடைச்சிட்டாருன்னா அந்த குருநாதரை பற்றி நாம் பெறுகின்ற அத்தனை செயல்களையும் நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த கதை, நம்மளுடைய மணிவாசக பெருமானுடைய கதை முழுவதுமாக, மணிவாசக பெருமான் கதை இல்ல, மணிவாசக பெருமானுடைய சரித்திரம் முழுவதுமாக சொல்வது குரு பக்தி. குரு பக்தி அவ்வளவுதான், முழுவதுமாக சொன்னது குரு பக்தி தான். அந்த குரு பக்தியில நின்னா எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கும், ஆனாலும் இறைவனோட திருவடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியை தான் அங்க சொல்லுகின்றார். எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ இல்ல, எவ்வளவு அழகான சொக்கநாத வெண்பா. சொக்கநாத வெண்பால ஒரு வார்த்தை வருது, எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. இரும்பு கம்பி எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. இரும்பு ஒரு ராடு இருக்கு, ராடு அத எதுல பிடிக்கிறோம்? நெருப்புல பிடிக்கிறோம். நெருப்புல பிடிச்ச உடனே சுற்றுது. எது சுட்டுது? இப்ப சுட்டது எது? எது சுட்டுச்சு உங்களை? இரும்பு ராடு தான் சுட்டுச்சு. இரும்பு ராடுங்க. இரும்பு ராடு தானே சுட்டுச்சுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. இரும்பு ராடு சுடலையா? இரும்பு ராடு அது அப்படியே தான் இருக்கு. அங்க வச்ச ஒளி, அங்க வச்ச எரிதான் என்ன சுற்றுக்கு, எரிதான் என்ன சுற்றுக்கு. இரும்பு ராடு அது அப்படியே தான் இருக்கு, அது ஒரு மாற்றம் இல்லை. அது வழியா கடந்து என்ன சுட்டது யாரு? நாம எது மேல கோவிக்க கூடாது? இரும்பு ராட கோவிக்கலாமா? கோவிக்க கூடாது. இரும்பு ராடு வழியா வந்த எரியத்தான் நம்ம சொல்லணும். எரி மூலமா தொட்டு. எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. நல்ல முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, எல்லாரும் ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. இப்போ பிடிச்சிருக்கோம், இந்த கையில என்ன பிடிச்சிருக்கோம்? இந்த கையில இரும்பு ராட பிடிச்சிருக்கோம். அந்த சைடுல என்ன இருக்கு? அந்த சைடுல நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு இந்த இரும்பு ராடு மூலமா நம்மள சுடுது. அப்ப இரும்பு ராடு சுட்டுதா இல்ல நெருப்பு தான் உங்களை சுட்டுதா? நெருப்பு தான் சுட்டுதுங்க ஐயா. நெருப்பு தான் சுட்டுது. அது போல அரி, மால், அயன், மாகேஸ்வரன், சதாசிவர் இவர்கள் மூலமாக யார் வேலை செய்யறாங்க? சிவன் தான் வேலை செய்யறாரு. சிவம் செய்யறாரா இல்ல இவங்க செய்யறாங்களா? திருமால் செய்யறாங்களா? சிவபெருமான் தான் செய்யறாரு. சிவபெருமான். இப்போ சிவம் காக்கிறாரா திருமால் காக்கிறாரா? சிவம் படைக்கிறாரா பிரம்மன் படைக்கிறாரா? சிவம் அழிக்கிறாரா இல்ல ருத்ரன் அழிக்கிறாரா? சிவம் மறைக்கிறாரா இல்ல மாகேஸ்வரன் மறைக்கிறாரா? சிவம் அருள்கின்றாரா இல்ல சதாசிவம் அருள்கின்றாரா? இவங்க எல்லாம் இரும்பு ராடு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து ஒளி சுடுவது யாரு? நம்மளை தாக்குவது யாரு? சிவபெருமான் தான். எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. எரிதான சுடும் உங்களை எப்பயுமே, இரும்பா சுடும். அது போல குருநாதர் மூலமாக வந்தாலும் சிவன் தான், தெரிஞ்சுக்கோங்க. குருநாதர் மூலமாக வந்தாலும் குருநாதருக்கு அங்க எல்லாத்துக்கும் சிவன் தான், சிவத்துக்கு தான் மதிப்பு. குருநாதர் மூலமாக வந்தாலும் சிவம் தான் காட்டுகின்றாக. எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. அதனாலதான் இந்த ஐவர்களுக்கும் தேவர்களுக்கும் யாரோட திருவடி தெரியல? யாரோட திருவடி தெரியல?
சிவபெருமான் வழி. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே. அறியாம போற்றிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அப்படித்தானே. நீங்க சாதாரண நாயை கல்ல விட்டு எறிஞ்சீங்கன்னு வச்சோங்க, நாயை கல்ல விட்டு எறிறீங்க, என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணும்? கடிக்க வரும்ல. யார கடிக்க வரும்? கல்ல கடிக்குமா? நம்ம எரிஞ்சவங்க நம்மள கடிக்குமா? நாய்க்கு தெரியுது, அந்த நாய்க்கு தெரியுது கல்லுல ஆற்றல் இல்ல, எரிஞ்சவனுக்கு தான் ஆற்றல், நாய்க்கு தெரியுது. ஆனா அந்த ஆன்மாவுக்கு தெரியல. பிரம்மனுக்கு தான் சக்தி இருக்கு, திருமாலுக்கு தான் சக்தி இருக்கு, ஐவருக்கு சக்தி இருக்கு. என்னுடைய வினைக்கு நான் தான் காரணம் இருந்தா அப்படின்னு தெரியாம, அதனாலதான் நாயினும் கடைப்பட்ட அடியேன். நாய்க்கு கூட தெரியுது கல்லை விட்டு எரிஞ்சா எரிஞ்சவனை தான் கடிக்கணுமே தவிர கல்ல கடிக்க கூடாது. அது போல நம்மளுடைய வினைய நம்ம நொந்துக்கிறோம்ல, வினையை நொந்துக்கூடாது. வினைக்கான காரணத்தை தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமே தவிர பண்ணக்கூடாதுன்ற ஒரு பெரும் செய்தியை நமக்கு பெருமாள் சொல்றோம். அதனால இந்த திருமால் மாலையன் அந்த வழிபாடெல்லாம் படிக்கும் போது என்ன சொல்லிக்கணும்? அந்த வழிபாடெல்லாம் பார்க்கும்போது எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன நினைச்சுக்கணும்? எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ. உங்களுக்கு ஒரு வினை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வினைக்கு காரணமா இருக்கிறவங்க மேல கோவப்படக்கூடாது. இப்ப என்னை ஒருத்தர் பலான்னு ஒரு அடி அடிக்கிறார் அப்படின்னா அவர் யாரு? இரும்பு தான். அதுக்கான எரி எது? நான் தான் போட்டு வச்சிருந்தேன், ஏற்கனவே நான் தான் போட்டு வச்சிருந்தேன், நான் போட்டு வச்சதுதான் அவங்க மூலமா வருது. அப்ப யாராவது என்ன துன்பப்படுத்தினா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டான். இவன் சும்மா விடக்கூடாது, என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டான், என் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டானே படுபாவி, இவனை என்ன பண்றேன் பாருன்னு போய் கோயில்ல முட்டை வைக்கிறதும் பொம்மை வைக்கிறதும் திட்டுறதும் வெளியே வந்தா அடிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணும்போது என்னது? நமக்கும் நாய்க்கும் எரி சுடு. இரும்பத்தான் நம்ம பார்த்தோம். இரும்பு சுடாது. எந்த ஒரு ஆன்மாவும் உங்களுக்கு என்ன தர முடியாது, வினை பயனை தர முடியாது. நீங்களே தான் தர முடியும். நீங்களே தான் வச்சு போட்டுக்கிட்டது உங்களுக்கே வருது. அப்போ உங்களை நீங்க சுத்தப்படுத்தணும். ஆஹா, போன பிறவியில நெருப்பு அதிகமா வச்சுட்டேன் போல, அதனால இந்த வட்டம் இரும்பு நிறைய சுடுது, இந்த பிறவியில நெருப்பை கட் பண்ணுவோம், நெருப்பை குறைப்போம், பர்னரை குறைப்போம்னு வினைகளை குறைக்க ஆரம்பிங்க. வினைகளை எப்படி குறைக்கிறதுன்னா நமச்சிவாய மந்திரம் சொல்வதனாலும், குருபக்தி செய்வதனாலும், அடியார்களுக்கு தொண்டு செய்வதனாலும் நம்முடைய வினையெல்லாம் அந்த பக்கம் போயிடும். அது குளிர்ந்த வினையா மாறிடும். எரி வினை நமக்கு வராது. அதனால இந்த பிறவியாவது ஆஃப் பண்ணிருங்க. இந்த பிறவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிடும். ஒரு ரெண்டு எண்டு இருக்கு, ரெண்டு எண்டுல நெருப்பெரி, ஒரு எண்டை கூல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு எண்டு என்ன ஆயிடும்? எரிஞ்சு ஆஃப் ஆயிடும். இந்த எண்டுல நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றனால அடியார்கள் அதை சரியா. அப்ப நம்ம வினைக்கு நாம் தான் காரணம். நம்முடைய மத்த எல்லா வினைகளையும் இயக்குவது சிவபெருமான் தான் அப்படிங்கிற பெரும் செய்தியை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ. எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ. அந்த வார்த்தையை அடியார்கள் அடிக்கடி அதை யோசிச்சுக்கும். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு சொல்லுவது போல இந்த ஒரு வார்த்தை போதும். எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ. இரும்பு சுடாது. அதுக்கு சுடுறதுக்கான காரணம் ஆகா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகச்சரி. அப்போ இப்படிப்பட்ட பெருமான் வானவர்களுக்கும் தேவர்களுக்கும் தன்னுடைய திருவடியை காட்டாத பெருமான் என்னாக உள்புகுந்து ஆண்டு கொண்டான். என்னாக உள்புகுந்து ஆண்டு கொண்டான். சிவபெருமான் தன்னுடைய நம்முடைய ஆகத்துக்குள்ள வந்துட்டான். ஏற்கனவே சொன்னோம், புறத்துல பெருமானை தரிப்பதை விட அகத்துல தரிப்பதுதான் சிறப்பு. புறத்துல தரிப்பது என்பது நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனா அகத்துல தரித்தது, வள்ளல் பெருமான் முதல்ல திருநீர் எல்லாம் பூசினாரு, கடைசி காலத்துல திருநீர் கூட விட்டுட்டார். வெளியில நான் வரவே இல்லை. அவர் திருநீர் பூசாதனால இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? இவர் சைவத்துக்கு எதிரி. நம்ம ஆளுங்க அப்படித்தானே. நல்லவங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? இப்படா இவங்கள நம்ம லிஸ்ட்ல இருந்து தூக்குறது அப்படின்னு ஒரு எனக்கெல்லாம் எந்த திருக்கூட்டத்திலையும் கூப்பிடவே மாட்டாங்க, என்னை சேர்க்கவே மாட்டாங்க. எந்த திருக்கூட்டத்தையும் சேர்க்க மாட்டாங்க. நீ எல்லா திருக்கூட்டத்தையும் துரத்தி விடுவாங்க. நீ எல்லாம் வந்துட்டானா தயவுசெய்து போயிருப்பா சாமின்னு. என்ன சேர்த்துக்கிட்ட ஒரே திருக்கூட்டம் இந்த திருவாசை திருக்கூட்டம் தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சென்னையில் வைத்த சேவக போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சென்னையில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு அடியன் அடிக்கடி சொல்லி மகிழ்ந்தேன். நான்லாம் ஒருத்தன் எங்கேயுமே என்னை சேர்க்க மாட்டாங்களே.
ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் எப்படி எல்லாம் நேருக்கு நேரா பேசிடுவோம். தப்பா நீங்க செய்யறது தப்பு, இப்படி வழிபாடு செய்யறதே தப்பு, உங்களோட டீச்சிங் தப்பு, மெத்தடாலஜி தப்புன்னு சொன்ன உடனே கோவம் வந்துடும் எல்லாத்துக்கும். பாப்பா நீ வேணாப்பா அப்படின்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய கடமை, உண்மையை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு வந்துருச்சு, டைமும் வந்துருச்சு. எல்லாரும் உள்புகுந்து ஆண்டு கொண்டான். யாருக்கு? ஐவர்களுக்கு காட்டாத திருவடியை நமக்கு காட்டிட்டு இருக்கானா இல்லையா? நினைச்சு பாருங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பெரிய டிஓவா சிஇஓவா இருப்பாரு. அப்பா சிஇஓவா இருந்தா என்ன ஆகும்? குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸா முடியாது. காரணம் என்ன இருக்கும்? மீட்டிங் இருக்கும், லண்டன் போக வேண்டியதா இருக்கும், திடீர்னு யூஎஸ் போக வேண்டியதா இருக்கும், அங்க போகணும் இங்க போகணும், நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. சாதாரண சிஇஓக்கே உட்கார்றதுக்கு நேரம் இல்லைன்னா பிரம்மன் எத்தனை பேரை படைக்கணும்? நினைச்சு பாருங்க. அவன் டாஸ்க நினைச்சு பாருங்க. பிரம்மன் எத்தனை பேரை படைக்கணும்? படைச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் உயிர்களுக்கு உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம மனித உடம்பை விட்டுருங்க. மாடு இருக்கு, புழு இருக்கு, பூச்சி இருக்கு, மரம் இருக்கு, மட்டை இருக்கு, புல் பூண்டு இருக்கு. இதெல்லாம் உயிர்களுக்கும் உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப கொஞ்ச நேரமாச்சும் அவன் டைம் இருக்குமா? அவனுக்கு சிவபெருமான சிந்திக்க டைம் இருக்குமா? என்ன அவனுக்கு டைம் இருக்குமா? இருக்க. சரி, இவனுக்கே அப்படின்னா காக்குறவனுக்கு அந்த பொருள் எல்லாம் அப்படியே சாமி போட்டிருப்பாரு. தம்பி 1947 இது பிறந்திருக்கு, இது எண்டிங் பாயிண்ட் 2025பா, 125 வருஷம் வாழப்போகுது. இது இடையில பிரேக் ஆகாம நீதான் பாத்துக்கணும். நாம எங்கேயாவது துப்பு கொண்டு கீழே விழுந்தாலும் என்ன பண்ணுவாரு? அப்பா சாமி உனக்கு டயம் இருக்கு, எங்கேயும் போயிடாத சொல்லி பிடிச்சு காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லா உயிர்களையும் ஒடுக்கணும் இல்லையா? ருத்ரனுக்கு வேலை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நரியோடு எரிப்புவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானான். எதுல? எந்த பாட்டு? திருப்புகள்ல நரி மரளினா யமன், புவினா பூமி, இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்ம தின்னு கழுகு, இதெல்லாம் நம்மளுக்கு தின்னு டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் யமன் கூட்டிட்டு போய் நம்மள போய் விடுறான். அங்க போய் யார்கிட்ட போய் விடுவான்? போய் பிரம்மன்ட்ட போய் விடுவான். பிரம்மன் படைச்சு திரும்ப விடுவான். யமன் திரும்ப கூட்டிட்டு போய் விடுவான். அப்படியே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் வர்றான், இப்பதான் வந்தான், இப்பதான் போறான், இப்பதான் இவனை கூட்டிட்டு போறதே எனக்கு வேலையா போச்சு அப்படின்னு யாருக்கு? நம்மளுடைய பிரம்மன் எல்லாம் டயர்டா அப்படின்ற அளவுக்கு முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, பதவியில இருந்தாலே என்ன பண்ண முடியாது? சிவபூசை பண்ண முடியாது. பதவியில இருந்தா சிவபூசை பண்ண முடியாது. அதனால இந்த ஐவர்கள் பதவியில இருக்கிறதுனால அவர்களால சிவத்தை அவ்வளவா உணர முடியல. அதனால அவர்களுடைய திருவடி தெரியல. நமக்கு அந்த இல்ல. நமக்கும் ஒரு பதவி அகங்காரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பதவி அகங்காரம் வந்துருச்சுன்னா நம்மளாலையும் சிவபூசை பண்ண முடியாது. அதனால எந்த பதவி இல்லாம தொண்டருக்கு தொண்டராக இருக்கின்ற அடிநிலை தொண்டனாக இருக்கின்ற நினைப்பு மனசுல சுமந்துகிட்டு செய்கின்ற பக்தியில சிவத்தினுடைய அன்பு அதிகமா இருக்கும். அதனால அவங்க திருவடி நீங்க பாத்துடலாம். அதனால என்ன பண்ணா என்ன ஆக உள்புகுந்து? ஏன் எனக்கு என்ன ஆக உள்புகுந்தா? எனக்கு பதவி இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா எனக்கு தொண்டருக்கு தொண்டராகிய நிலை இருக்கிறதுனால அதனால என்ன பண்றாங்க? நாக உள்புகுந்தான். நீங்க தண்ணி எப்போ வரும்? மேல இருக்க தண்ணி எப்போ வரும்னா, கீழே தள்ள தோண்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அப்படியே வலிக்கு மேல இருக்க தண்ணி கீழே அப்படியே வந்துடும். பாத்தீங்களா? தண்ணி எப்போ வரும்னா தோண்ட கீழே இறங்க தண்ணி வரும். அது போல நம்ம கீழே இறங்க இறைவனோட திருவடி நமக்குள்ள வருது. ஏன்னா நம்ம எல்லாம் பதவிக்கு அப்பாற்பட்டிருந்தோம். என்னாக உள்புகுந்து ஆண்டு கொண்டான். உள்ள புகுறது மட்டும் இல்ல, ஒன்ஸ் சிவபெருமான் உள்ள புகுந்துட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டு கொண்டு விடுவான். அதுதான் அவனுடைய பெரிய சிறப்பு. நீங்க மத்த எந்த கடவுளை வணங்கினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி போகலாம். ஆனா சிவபெருமான நீங்க கை கொண்டுட்டீங்கன்னா அவன் உங்களை விட மாட்டான். அவ்வளவுதான். அவனை தெரிஞ்சு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவன் ஆண்டு கொண்டு விடுவான். யாரையும் உள்ள விட மாட்டான். எந்த தெய்வத்தையும் வணங்க விட மாட்டான். நம்மளாம் அப்படித்தானே வணங்கணும். இப்ப வணங்குறோமா? விடுறானா? அவனை பத்தி புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால வணங்க முடியுதா? டேய், உன்னை தவிர வேற யாரையும் சிந்திக்க முடியல. அப்படியே நம்ம போனாலும் அது சிவமாத்தான் பார்க்க முடியுது. நம்ம கோவில்ல பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, அவங்களையும் சிவமாத்தான் பார்க்க முடியுதே தவிர நம்மனால வேற அவனை விட்டு சிந்திக்க முடியல. கனவிலும் மற்றவரை கனவுல கூட மற்றவங்களை நினைக்க தோணல. கனவுல கூட நாய் கடிச்சா கூட என்னதான் கத்துறோம் நம்ம.
கனவுல நாய் கடிச்சா கூட என்னதான் கத்துறோம்? சிவசிவான் தான் கத்துறோம். சிவசிவான் தான் கத்துறோம். கடவுள நாய் கடிச்சாலும் சிவசிவான் தான் கத்துறவே தவிர வேற எது. அந்த அளவுக்கு பெருமான் நம்மள ஆட்கொண்டான். இளங்கனியாம். அப்பதான் நாகத்துக்கே வரும். அவன் உடம்புல இருக்கிறது என்ன? இளங்கனியாம். பல்நாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. இறைவனுடைய திருவடியில, திரு உடல்ல இலங்கு அணிகளாக, அதாவது மிகச்சிறந்த ஆபரணங்களாக என்ன இருக்கு? விஷமுடைய மூர்க்க பாம்புகள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய உடல் எங்கும் என்ன இருக்கு? பாம்பு என்ன பண்ணும் சாமி? எப்பவுமே லேசா யாரோட ஸ்பரிசம் பட்டுதான் என்ன ஆகும்? லேசா பரிசம் பட்டுச்சுன்னா என்ன பண்ணும் பாம்பு? கடிச்சிடும் இல்லையா? சீரட்டு வந்து அதனுடைய விஷத்தை வச்சு கடிச்சிடும் இல்லையா? இவன் உடம்புலயே சுத்தி வச்சிருக்கான். இவன் யாரு? உடம்புலயே சுத்தி வச்சிருக்கான். அதனால அது என்ன பண்ணல? சுத்தலாம். அந்த நாகத்தை பாடுறாராம். யாரு இவரு? இந்த ரொம்ப அருமையான செய்தி. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. இங்க மணிவாசக பெருமான் வந்து யார பாடுறாராம்? சிவபெருமானுடைய நாகத்தை பாடுறாராம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், பெரிய கலெக்டர் வீட்டுல ஒரு வேலை ஆகணும். என்ன பண்ணுவீங்க நீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அவர் ஒரு நாய் வச்சிருக்காரு. அவரை போய் பார்க்க முடியல. அவர் வாக்கிங் கூட்டு வர்றப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த நாய்க்கு 4 பிஸ்கட்டை போட்டு, அந்த நாய் நம்மளை பார்த்தோன்னே வாழாடுன்னு, என்னங்க உங்க நாய் என்னங்க பார்க்க நல்லா இருக்கு, சூப்பர் நாயா இருக்குதுங்க, இந்த நாய் எங்க வாங்கினீங்க? இந்த நாய்க்கு இந்த பிஸ்கட் போட நல்லா இருக்கும், இந்த நாய்க்கு இந்த பெடிகிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த நாய்க்கு ஏதோ அந்த நாயை ஐஸ் வச்சு அந்த நாய் மூலமா எங்க போவோம்? உள்ள போவோம், அதுக்குள்ள. அவ்வளவு பெரிய ஆளு. அந்த ஆளுகளை அடையிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய பியூனை வயசு பாத்தீங்களா? ஒரு பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல போய் பண்றதுக்கு அவங்ககிட்ட போக மாட்டோம். பியூனை பார்த்தோன்னே ஐயா வணக்கம், பியூனுக்கு வணக்கம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்குறப்ப ஐயா வணக்கம், எப்படியாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயாட்ட வந்து ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சொல்லுவோமா இல்லையா? ஒரு பெரிய மந்திரியினுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாயை தாஜா பண்ணி மந்திரியை அடைவது போல இவர் என்ன பண்றாரு? மணிவாசகர் சிவபெருமான் அடைகிறதுக்கு அவன் போட்டிருக்கிற நாகத்தை பாடுறாராம். சிவபெருமான பாடாம பல்நாகம் பாடி பூவல்லி கொய்யாம் நாகத்தை பாடுறான். இதுல என்ன சொல்ல வர்றாரு? முக்கியமான செய்தி, முக்கியமான எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, முக்கியமா கொஞ்சம் உற்று கவனிக்கணும். நாகத்தை ஏன் பாடுறாரு அப்படின்னா, நாகத்தை ஏன் பாடுறாருன்னா, நாகம் என்னது? ஒரு மூர்க்க குணமுடைய நாகம். அது என்ன பண்ணும்? லேசா தொட்டா போட்டுரும் நம்மள. இதே மாதிரிதான் யாரு? லேசா தொட்டா போட்டுரும். இதே மாதிரி இருக்கிற பொருள் என்ன? லேசா தொட்டாலும் நம்மள போட்டுரும். அப்படி இருக்கக்கூடிய பொருள் எது? அது சொல்லல சாமி, நீங்க அங்க ஆன்மீகத்துல சொல்லுங்க. லேசா தொட்டாலும் நம்மள போட்டுரும். எது? மாயை. யாரு மாயை சொன்னா? யார் சொன்னா? வாழ்த்துக்கள். மாயை தான் லேசா தொட்டாலும் போட்டுரும். மூர்க்க குணமுடையது. நம்மளை போட்டு முழுங்கி எடுத்துரும். நம்ம முழுங்கிறது இல்லையா? நம்ம முழுங்குதுல மாயை நம்ம முழுங்கி நிக்குது. அதனால சொல்றாரா? மாயை கிட்ட சொல்றாராம். யாரு? மாயை கிட்ட யார் சொல்றாராம்? இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க இருக்கீங்க, இந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பசங்க துரத்திட்டு வருவாங்க இல்ல? படத்துல பாத்துருக்கீங்களா? 4 பசங்க துரத்திட்டு வந்துருவாங்க. துரத்திட்டு வந்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்குள்ளேயோ அந்த போலீஸ் அந்த குவார்டர்ஸ்குள்ளேயோ போயிடும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இப்ப வாங்கடா, தைரியம் இருக்கிறவன் இப்ப வாங்கடா, நான் எங்க நிக்கிறேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். தைரியம் வந்து அவனுக்கு தொட்டு பாரு பாக்கலாம், தொட்டு சொல்லுவோமா இல்லையா? அது போல இங்க பல்நாகம் பாடுகின்றாராம். யாரு? நம்மளுடைய மணிவாசக பெருமான் நாகத்தை பாட யார்கிட்ட சொல்றாராம்? நம்ம மாயைகிட்ட சொல்றாராம். எங்க அப்பனுடைய உடல்ல ஒன்ன மாதிரியே மூர்க்க குணமுடைய பாம்பு தொட்டா போற்றும் விஷமுடைய பாம்பே அணிகலனா இருக்கு. பார்த்து இருந்துக்க, என்ன நீ டச் பண்ணக்கூடாது. நீ என்னை டச் பண்ணக்கூடாது. இனி மாயைக்கு எனக்கு தொடர்புல. மாயைக்கு ஒரு சூளுரைக்கிறாராம். பல்நாகம் பாடி பூவல்லி. இந்த நாகம் எப்படி விழுங்கும் ஆற்றலுடையதோ, நாகம் எப்படி நம்மை சீண்டும் ஆற்றலுடையதோ, நம்மளை எல்லாம் சுத்தி வளைச்சு நம்மளை முழுவதுமா மயக்கம் அடைகின்ற உயிரே போகின்ற ஆற்றலுடையதோ, அதே போலத்தான் இந்த பிறவி என்ற மாயை. இந்த எல்லா மாயையும் இதுதான். அந்த மாயை என்பது நாகத்துக்கு சமம். அந்த நாகத்தையே அடக்கி தன்னுடைய உடம்புல போட்டிருக்கான். மாயையே உன்னுடைய வினை என்கிட்ட செல்லாது இனிமே. அதனால நாக மாயை என்பது என்ன அப்படின்னா,
சாமி. ஐயோ, நேத்து போன கிளாஸ்ல வந்து மாயைனாலதான் நம்ம உடம்பு எடுத்தோம், அது மாயை நம்மளுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. இப்ப மாயை பாம்புக்கு சமம்னு சொல்றீங்க. உண்மைதானே, உண்மைதான். மாயை என்பது மாயை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சீயக்கா இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் திரும்ப உங்களுக்காக இன்னும் விளக்கத்துக்காக சொல்றேன். தலையில அழுக்கு இருப்பது, அழுக்குதான் நம்மளுடைய பிறவி. பிறவியை போக்குறதுக்கு சாமி என்ன கொடுத்திருக்காரு? சீயக்கா கொடுத்திருக்காரு. சீயக்காவை தலையில தேய்ச்சிருக்காரு. அந்த சீக்காய் தேய்ச்சு கழுவுறோம், அது ஓகேங்க. கழுவணும் இல்லையா? அந்த கழுவாம இருந்துட்டோம்னு எப்படி இருக்கும்? கழுவாம விட்டுட்டோம், நல்லா போட்டு தண்ணியை ஊற்றி தேய்ச்சி நல்லா தேய்ச்சிட்டு விட்டுட்டோம், அப்படியே எப்படி இருக்கும்? இப்ப சொன்னீங்க இல்லைங்க, தொட்டாலே போட்டுரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா 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 சொல்றேன். இப்போ சீயக்கா தான் நம்மளுடைய மாயை, தலையில தேய்ச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் கழுவுனாலதான் அதை தொட்டுதான் நம்ம ஏற்கனவே இருக்கிற இருளை நீக்கிறோம். ஆமா சொல்றேன். அது எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்றேன். அதான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நாம அந்த சீயக்காயை எடுக்கிறோம், எடுத்து தலையில என்ன பண்றோம்? தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணல? கழுவல. என்ன ஆயிடும்? கழுவல, அது கிளீன் பண்ணல. என்ன ஆயிடும்? அப்படியே மேலும் அழுக்காயிடும். ஏற்கனவே இருந்த அழுக்க விட இப்ப அழுக்கு அதிகமாயிடும், ரொம்ப கேவலமாயிடும். ஆமாவா இல்லையா? ஆனா சீயக்காய் எதுக்குதான் வந்தது? இது அழுக்க நீக்கிறதுக்காக வந்தது, அப்படிதானே? அழுக்க நீக்கிறதுக்காக வந்தது. கழுவாம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும்? அது ஏற்கனவே இருக்க அழுக்க விட அதிகமான அழுக்க கொடுப்பது போல இந்த மாயை என்பதை தொட்டு அதுல இருந்து நீங்காம விட்டுட்டோம்னா நம்மள போட்டுருது. தொட்ட உடனே அதை நீங்க கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுது? மாயை நம்மள மயக்கிடுது. மாயை என்பது மயக்கத்தான் செய்யும், அது நம்மள மயக்கத்தான் செய்யும், அது நமக்கு உடல் கொடுக்கத்தான் செய்யுது. அப்பப்ப என்ன கொடுக்குது? ஒளியும் கொடுக்குது. கொஞ்சம் ஒளி கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுது? மாத்திக்குது. அத நீங்க அதுலயே நான் இருந்துக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சிட்டேன்னா நம்மள போட்டுருது. ஆனா அதை விட்டு நீங்கணும்னு நினைக்கிற அந்த ஆற்றல் தான் நம்ம தலையை கழுவுறதுக்கு சமம். அதனால மாயை என்பது ரெக்வயர்டு தான். இந்த மாயை போட்டுட்டு சரி கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், போட்டுருச்சுன்னு அர்த்தம். அது போலத்தான் நம்ம பரவாயில்ல பிறவி எடுத்துக்கலான்றனாலதான் நாம சிவபெருமான 4ஆம் பட்சமா சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஆமாவா இல்லையா? சிவபெருமான 4ஆம் பட்சமா சிந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மாயை என்பது நம்மள மயக்கிருச்சு. எப்பா எனக்கு பிள்ளைதான் முக்கியம், எனக்கு அதான் முக்கியம், எனக்கு இதான். யாரும் நினைக்கல. பறவை நாச்சியார் அங்கே இருந்துக்க, அங்கிலி நாச்சியார் இங்கே இருந்துக்க, நான் போறதை போய்க்கிருவேன் அப்படின்னு சொல்லி தொண்டு செய்ய ஆரம்பிச்சாரு. அக்கா நீ அங்கே இருந்துக்க, நான் தொண்டு செய்ய ஆரம்பிப்பேன்னு போக ஆரம்பிச்சாரு. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் அந்த மாயையெல்லாம் தாண்டி, இந்த மாயைக்கு இன்னொரு பேரு ஒள்திரள் பாம்புன்னு பேரு. இந்த மாயைக்கு ஒள்திரள் பாம்பு அப்படின்னு பேரு. மாயைக்கு ஒள்திரள்னா கெட்டிக்காரத்தனமான பாம்பா. மாயைக்கு கெட்டிக்காரத்தனமான பாம்பு. எப்படி? தனக்கு தேவையான இறைய தானே சுத்தி தேவைப்படுறப்ப முழுங்குமா. அது மாதிரி இந்த மாயை என்பது என்ன பண்ணுது? நம்மள இறைவனோட சக்தி தான், அன்னை பராசக்தி தான். அவ என்ன பண்றா? நமக்கு அறிவு வர்றதுக்காக முழுங்குறான், திரும்ப அறிவுகளுக்காக விடுறான். பந்தமும் வீடும் மாத்தி மாத்தி கொடுக்குறப்போ ஏதோ இடத்துல பந்தத்துல ஒரு வெறுப்பும், வீடுல ஒரு ஒரு இன்பமும் இந்த ஆன்மாவுக்கு கிடைச்சிருச்சுன்னா இது பந்தத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடும். வீடு பெற அந்த நிலத்தை தரதுக்கு இது தொடர்ந்து சங்கிலியாக அது தொடர்ந்து ஆன் அண்ட் ஆஃபா மாறிட்டு. ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க? இதுல இருந்து வெளிவரணும்ன்ற எண்ணத்திலிருந்தே வராம இதையே என்ஜாய் பண்ணிட்டு வாழ்றதுனால அவர்கள் எல்லாம் பாம்புல விழுங்கப்பட்டவர்கள், பாம்புடைய வாயில விழுங்கப்பட்டவர்கள். அவர்கள்லாம் விஷத்தால மயக்கம் அடைந்தவர்கள் அவர்கள்லாம். ஆனா நாம அப்படி இல்லை. நாம என்ன பண்ணிட்டோம்? அதுல இருந்து விலக. அதனால சொல்றாரு சுவாமிகிட்ட, மாயையே வியக்கிறாருல்ல, நம்மளுடைய சுவாமி வியக்கிறாருல்ல. எதுல வியக்கிறாரு? திரோதான நம்ம திருவம்பாவையில வியக்கிறாருல. என்ன சொல்றாரு? என்னே துயிலுதியோ பரிசெலோ ரம்பாவா, இதுவா உனக்கு பரிசு? இந்த பரிசுக்காக உடல் எடுத்த? அவர் வியக்கிறார். என்னமா சாமி, உன்னுடைய திருவடி பரிசை கொடுக்கும்னு நினைச்சுதான் இந்த மாயை கொடுத்தீங்க, அந்த மாயை அதுக்குள்ளே போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கே, அங்க விட மாட்டேங்குது. என்னே பரிசலோ ரம்பாவாய், என்னே மாயா சக்தி, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அம்மாவை பார்த்து வியந்து பாடுகின்றார் பெருமாள். இப்போ மாயை மூலமாக உடல் கிடைச்சாலும் அந்த உடலை பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இன்னொரு பிறவின்னு போய்கிட்டே இருந்து நம்மள முழுவதுமா இந்த பக்கம் தான் இழுக்குது, அந்த பக்கம் போடாம தடுக்குது இல்லையா? அந்த எண்ணத்துல இருந்து நம்ம வர வைக்கணுன்றதுக்காகத்தான் சுவாமி இந்த விளையாட்டை செய்கின்றார். மறைத்தலும் அருளலும் அவனையே செய்கின்றார்.
அப்போ சொல்றாரு பல்நாகம் பாடி. இந்த நாகத்துக்கு குணங்கள் உண்டு, அது போல மாயைக்கு குணங்கள் உண்டு. மாயைக்கு என்ன குணம்னா 6 குணம். மாயைக்கு என்ன 6 குணம்? காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்று சொல்லுகின்ற 6 குணங்களுடைய மாயைய பாம்பாக கருதி சொல்லுகின்றார்கள். நீ என்னை முழுங்குற, அங்க பாரு சிவபெருமானுடைய அந்த உடல்ல. ஆனா கவனிங்க, நச்சு நிறைந்த நாகம் சிவபெருமான் உடல் ஸ்பரிசம் பட்டோன்னே என்ன ஆயிடுது? ஆபரணமா மாறிடுது. அது போல நம்மளுடைய மாயை என்ற வாழ்க்கை சிவபெருமானுடைய திருவடி பட்ட உடனே அந்த மாயை என்ற பாம்பு என்ன மாறிடுது? அணிகலனா மாறிடுது. நம்ம ஒண்ணும் செய்யாது, நம்ம இனிமே ஒண்ணும் செய்யாது. அதனால இந்த மாயைக்கு சொல்றாரு, நீ பாரு, என்னை மயக்காத, என்னை மத்த இடத்துக்கு திசை திருப்பாத, எதுவும் பண்ணாத. சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நாகம் என்ற நாகம் எப்படி அடங்கி இருக்கோ அது போல நான் சிவத்துக்கிட்ட வந்துட்டேன், என்கிட்ட நீ அடங்கிரு, உன்னுடைய மாயா வேலையை காட்டாதே என்ற நாக மாயையை பெருமான் இந்த பாடலில் நமக்கு நீக்குகின்றார். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? மாயை என்பது உடல் எடுப்பதற்கு, உடல் எடுத்தா மட்டும், ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதுமா? பிள்ளை படிச்சு பாஸ் ஆயிருமா? பிள்ளை படிக்கணும்ல, ஸ்கூலுக்கு போறதுதான். ஆனா படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் எங்க போடக்கூடாது? ஸ்கூல்ல இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்து காலேஜுக்கு தானே போகணும். இல்ல திரும்பவும் நான் ஸ்கூலு தான் 11ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தான் படிப்பேன், 12ஆம் கிளாஸ் அப்படியே ஸ்கூல்லயே இருக்குது. அது போல ஸ்கூல்ல இருந்து எப்படி வெளிவந்து காலேஜுக்கு போறோமோ அது போல மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனோட திருவடிக்கு கண்டிப்பா போயாகணும். அங்க விட்டுதான் போகணும். மாயை மூலமாக தான் கத்துக்கிறோம், ஆனா அங்கேயே இருக்கக்கூடாது, அது இருந்து விலகணும்னு சொல்லுகின்ற நிலைப்பாடை சொல்லுவதுதான் மாயையிலிருந்து நீங்குதல். மாயை நல்லதா கெட்டதா? கரெக்டா சொல்லுங்க. மாயை நல்லதா கெட்டதா? ஒரே வார்த்தை. நல்லதுங்க சாமி. நல்லது. முதல்ல மாயை மாயை கொடுத்துதானே சாமி கிட்ட போக முடியுது. மாயை நல்லதுதான், ஆனா எப்போ அதுல இருந்து நீங்க வேண்டும் என்ற நினைப்பு வந்தா நல்லது. அதுல இருந்து நீங்க வேணான்ற நினைப்பு வரலன்னா கெட்டது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. மாயை என்பது அதுல இருந்து நீங்கணுன்ற எண்ணம் வரணுன்றதுக்காகத்தான் இந்த மாயையே கொடுக்குது. இதுல இருந்து நீங்கணுன்றதுக்காகத்தான் பெருமாள் துன்பமே கொடுக்குறான். அந்த துன்பம் நல்லா இருக்கு. இந்த ஒரே ஒரு செய்தி, 2 நிமிஷம் 60 வினாடி துளிகள்ல முடிச்சுக்க சார். 2 நிமிஷம், எல்லாரும் 1 நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணி. ஒரு குட்டி கதை, தவளை கதை. உங்களால குட்டி தவளை கதை. இந்த தவளைய பானையில போட்டு, தவளை பானையில் தண்ணியில இருக்கு, தண்ணி உள்ளுக்குள்ள கிடக்குமா. தவளை பானைக்குள்ள தண்ணியில கிடக்கு, உள்ளுக்குள்ள இருக்குமா. இப்ப வெளியில நெருப்பு வச்சுட்டாங்க. நெருப்பு வச்சோன்னா என்ன ஆகும்? பாத்திரம் கொஞ்சமா என்ன ஆகும்? சுடுமா சுடாதா? என்ன இப்படி பாக்குறீங்க? தவளையும் பார்த்தது இல்ல, பானையும் பார்த்தது இல்லையா? எல்லாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். சரி, சுடுங்கயா, தண்ணி சூடா இருக்கும். தண்ணி சுடும். தண்ணி கிடுகிடுன்னு சூடாகாது, மெதுவா தானே சூடாகும். மெதுவா தான் சூடாகும். அப்ப என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த தவளை மலிச்சிரும் தவளை எங்க போயிடலாம்? பானையை விட்டு வெளியில போயிடலாம். ஆனா இந்த தவளைக்கு என்ன இருக்குமா? அந்த பானை லேசா சுடுது இல்ல, அப்படியே எதமா இருக்குமா. அப்ப என்ன பண்ணும்? அப்படியே படுத்து அப்படியே என்ஜாய் பண்ணும், கொஞ்சமா என்ஜாய் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? இந்த தவளையோட உடம்புல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணும்? மலிச்சின் தவறதுக்கான சக்தி இருக்கும். இப்ப திரும்ப ஹீட்டு கூடுது இல்லையா? ஹீட்டு கூடுறப்ப இன்னும் அப்படியே என்ன ஆகும்? இன்னும் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வார்ம் வாட்டரை என்ஜாய் பண்ணுவாங்க. வார்ம் வாட்டர் அந்த என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகுமா? தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த தவளையோட உடல்ல என்னன்னா, இப்ப சப்போஸ் கொஞ்சம் வெப்பம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அது குளிராக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். உடம்புல கூடிய எனர்ஜி வெளியில ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப திரும்ப கொஞ்சம் என்ன ஆகுது? சூடு ஏறுது. அந்த சூடை என்ஜாய் பண்றதுனால என்ன ஆகும்? அந்த சூடை தணிக்கிறதுக்காக அதோடைய எனர்ஜி அது என்ன பண்ணும்? அது கொஞ்சமா விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப என்ன வந்துருச்சுன்னா, சூடு ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணுது? குதிக்கலாம்னு நினைக்குது. ஆனா எல்லா எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணிருச்சு. எல்லா எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணனால இப்போ இதனால குதிக்க முடியாது, வெந்து தீர வேண்டியதுதான். லேசா சுடும் போதே அது என்ஜாயபிள் இல்ல அப்படின்னு ஒரு மலிச்சுன்னு தவிர்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்ம் வாட்டர் அந்த சுகத்திலேயே அது என்ன பண்ணிடுச்சு? அப்படியே ஜாலியா நீந்திக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு. அது மாதிரி நாம என்ன பண்றோம்? மாயையில வர்ற கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா அப்படியே அதுலயே எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுலயே தன்னுடைய டயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்துருவான் என்ன, என்ன கிளம்பலாமா அப்படின்பா. டேய் என்னடா இப்பதான் வார்ம் வாட்டர் என்ஜாய் பண்ணிட்டு கூப்பிடுற, முடிஞ்ச சீனு? ஆமாப்பா முடிஞ்சு, கிளம்பு. என்னடா
1000 தடவை கூட நமச்சிவாய மந்திரம் சொல்ல, இந்த ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு இல்லப்பா கிளம்பு வா அப்படின்னு கூட்டிட்டு போறப்போ கதறி கால்ல விடுமா, ஐயா தயவு செய்து என்னை ஒரு தடவை விட்டுருங்க, 1 மணி நேரம் விடுங்க சாமி, எப்படி நான் நல்ல பணியை கீட்டிட்டு நான் வந்து வர்றேன் கொடுங்க, என்ன 1 மணி நேரம் கொடுங்க சாமி விடும். கூட்டிட்டு வந்து பிரம்மன்டை கேட்குமா, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உடல், சைவ உடல் கொடுங்க சாமி, சைவத்தை சிறைவன் பத்தி பேசுற கொடுங்க சாமி, திருவாசம் பேசுற இடம் கொடுங்க சாமி, திருநீரி பூசுற வீடு கொடுங்க சாமின்னு எல்லாம் கேட்குமா. கேட்ட உடனே சாமி சரின்னு சொல்லி கொடுப்பானா, வயிற்றுலயே தவம் பண்ணுமா, தலைகீழ நின்று, ஆஹா என்ன குணவதிக்கு என்னை போட்டிருக்க சாமி, சந்தோஷம் சந்தோஷம், உனக்கு நன்றி நன்றி தவம் பண்ணுமா. இதெல்லாம் இருக்குமா. வெளியில வர்றப்போ சாமி மறைச்சுவார், எல்லாத்தையும் மறைச்சுவார். மறைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிறதுக்கு, போன பிறவியில 1 மணி நேரம் டைம் கிடைச்சுல மறந்து போயிடும். இந்த பிறவியில 85 வருஷம் டயம் இருக்கு, இந்த பிறவில 90 வருஷம் டயம் இருக்கு, திரும்பவும் கழிக்க விட்டோம், என்ஜாய் பண்ணும். அந்த எப்படி தவளை வந்து கொஞ்சம் போல அந்த அந்த இதை அந்த வார்ம் வாட்டர் என்ஜாய் பண்ணி தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து தன்னால குதிக்க முடிஞ்சும் குடிக்காம இருக்குதோ, அது போல நாமளும் உலகத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்மளால செய்ய முடியும்ன்றப்ப நம்ம கணக்கு முடிஞ்சோம். அவ்வளவுதான், வெந்து தனியும் திரும்பவும் பிறக்கணும். வேணுமா யாரு எல்லாம் என்ன பண்ணும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு மூச்சு காத்தும் பெருமானை வழிபாடு செய்யுது. ஒரு மூச்சு காத்துலையும் பெருமானுக்கு, இந்த மூச்சு காத்துல என்ன பண்ணிருக்கோம், ஒரு மூச்சு காத்துல பெருமானுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கோம், என்ன உயிர்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், என்ன தொண்டு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற என்ன கேள்விகளை நீங்க பண்ணதான் அந்த தவளை பானையில இருந்து தவளை குதிச்சது போல நாம பிறவி என்ற சூழல் இருந்து குதிக்க முடியும். அதனால மூச்சு காத்துக்கு ஒரு நன்மை செய்து விடுங்க, எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ. எல்லாரும் கிண்டல் கேள்வி சொன்னாலும் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதெல்லாம் அடியார்கள் நல்லா செஞ்சிருங்க, கவலைப்படாதீங்க. மாயை என்பது பாம்பாக நம்மளை விழுங்குவதாக இருந்தாலும் சிவத்துக்கிட்ட எப்படி அடங்கி ஒடுங்கி அது ஆபரணமா இருக்குதோ அது போல சிவனடியார்களுக்கிட்டையும் மாயை ஆபரணமாகத்தான் இருக்கும், அடங்கி ஒடுங்கித்தான் இருக்கும். அதனால நமக்கு மாயை என்ற வினையிலிருந்து நாம நீங்க முடியும். நீங்கள் சிவத்தை பற்றும் போது, நீங்க சிவமாவே இருக்கும்போது மாயை உங்களை தொட்டாலும் அது என்னவா மாறிடும், அணிகலனா மாறிடும். நார்மலா இருக்கணும் தொட்டா போட்டுரும், நம்மள வந்து என்ன பண்ணோம், அணிகள்லாம் மாறும். அதனால நம்மள வந்து விழுங்க வாய்ப்பே இல்லை. பிறவி கடலிலிருந்து நாம் நீங்குவதற்கான உபாயம், சிவபெருமானுக்கு வழிபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடாதீங்க சுவாமி. அவ்வளவுதான், இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கத்துல நீங்க எல்லாரும் பக்தி செய்து கொண்டே இருங்க. ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப அதிகமா, ரொம்ப ஆழமா, ரொம்ப உணர்வோடு தொண்டாக அடுத்த அமர்வுல எனக்கு ஞாபகப்படுத்துங்க. எனக்கு என்னன்னா சாதனை அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம், அடுத்த அமர்வுல சாதனை அப்படிங்கிற வார்த்தையை அடியனுக்கு ஞாபகப்படுத்துங்க. அடியர் இன்றைய தினம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். தவளை கதையை சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சிடும், ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப நாம தவளை மாதிரி இருக்கோமா இல்ல வெளியில குதிக்கணுமா குதிக்க வேணாமான்றது ஒரு புரியுன்றதுக்காகத்தான் அடியன் அந்த கதையை சொல்றதுக்காக டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும் சாமி. சிவா நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் மூலமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்துப்படும். வான்முகில் வடாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேங்க. அதாவது கல்லா இருக்கும் போதே குருநாதர் வந்து விட்டாருன்னு சொல்றீங்க இல்லையா, நமக்குள்ள ஒரு பக்குவம் கிடைச்சிருப்பதாங்க குருநாதர் வருவாருன்ட்டு பலமுறை சொல்லியிருக்கீங்க. இது எப்படிங்க அந்த கேள்விக்கு பதில் எனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சுங்க. இல்ல கல்லு எடுக்கிறது மனசுனா, கல்லுங்கிறது பல பிறவிகள் எடுத்து அடுத்த பிறவிக்காக வெயிட் பண்ற இடம். ஏற்கனவே பிறவிகள்ல எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இந்த பிறவில நீங்க பக்குவமா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் சாமி எல்லாரும். நீங்க அம்மா அருமையா கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி கண்டிப்பா பதில் சொல்லணும். ரொம்ப நாளா இந்த பதில சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன், கேட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அரிசி பொங்குவோம்ல, சாதம் பொங்குவோம் பாத்தீங்களா, விறகடுப்புல பொங்குறது நான் சொல்றேன். விறகடுப்புல பொங்கு உள்ள கொதிக்கிற சாதம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெந்துருக்கு. சில சமயம் வெந்திருக்கும். ஆனா திரும்ப கங்கில அனல்லையே போட்டிருப்பாங்க அம்மா.
அனல்லே போட்டு இந்த சாதம் நினைக்கும் நம்ம தான் வெந்துட்டோமே, நம்மள அனல்ல இருந்து எடுத்துடலாமே, தம்முலயே போட்டு வச்சிருக்காங்களே. அன்னைக்கு அம்மா வைக்கிற குழம்பு வந்து ரசம். ரசத்துக்கு என்ன ஆகணும்? இது நின்னு கொஞ்சம் குழையணும். அது நினைக்கும் இன்னைக்கு சாம்பாருன்னு அந்த சாதம் நினைச்சுக்கும் சாம்பாருன்னு. ஆனா அது பக்குவம் இருக்குன்னு நினைச்சிருக்கு. ஆனா அது கொஞ்ச நேரம் தம்முல இருக்கணும்ன்றது விதி. அது போல நம்ம பக்குவம் பெற்றாலும் திரும்ப அந்த தம்முன்னு சொல்லக்கூடிய எந்த பிறவி இல்லாம கல்லா கிடப்போம் இல்லையா? அந்த கல்லா கிடக்கிறப்போ குருநாதர் வந்து அது சாமி போட்டிருப்பாரு. நம்ம நினைச்சிருக்கோம். சாமி கேட்கிறாருல்ல மணிவாசகர், எனக்கு என்ன பக்குவம் இல்லையாப்பா, என்னப்பா உங்க கூட 60 தீட்சை பெற்ற, என்ன பண்ணாலும் என்னுடைய வினைக்கணக்கு தீர்வு வர்றதுக்கு அந்த இடத்துல சுவாமி கொஞ்ச நாள் போடதான். அதனால இந்த கல்லான்றது முதல் பிறவி அல்ல, கல்லு முதல் பிறவி அல்ல. பல பிறவிகள் எடுத்து இன்னொரு பிறவிக்கு இடையில உள்ள கேப் தான் என்னது கல்லு. அந்த கல்லுல நமக்கு பிறவி கிடைக்காம இருக்கும்போது, சாமி இந்த பிள்ளை ரொம்ப நேரம் பிறவி இல்லாம வச்சுக்காத, நானும் அவனுக்காக நிக்கணும், நான் போட்டு ஒரு தாயத்தைன்னு சொல்லி பெருமான் வந்து நம்மளுடைய ஆன்மாவை டேக் ஓவர் பண்ணி நமக்கு ஆடுகின்ற நிலைக்களத்தை கொடுத்து நம்மளை வந்து பெருமான் திருவடிக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த காரியம். நமக்கு பக்குவம் வந்தனாலதான் குருநாதர் வந்தார். ஆனாலும் பக்குவம் வந்த உடனே கூப்பிட்டாரா? இல்ல. யார கூப்பிடல மணிவாசக பெருமான கூப்பிடல. பெண்ணாடகத்துல சுவாமி வந்து கூப்பிடுறாரு, எனக்கு திருவடி தீர்க்க வேணும்னு கேக்குறாரு. இந்த ஊரை தர முடியாது, அந்த ஊருக்கு வாண்டாரு. யார? திருநாவுக்கரசரை. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு வாண்டாரு. திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு அழுதுகிட்டே போறாரு. இந்த ஆளு ஏன் கொடுக்கணும்னா கொடுத்துடலாம்ல. இப்ப சில பேர்கிட்ட நீங்க காசு கேட்டு போவீங்க, என்ன சொல்லுவாங்க? 3 நாள் கழிச்சுவா சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப போனீங்கன்னா தெரியல. அந்த கொடுமையான சம்பவம்லாம் நீங்க அனுபவிச்சது தெரியல. அடியே நிறைய அனுபவிச்சிருக்கேன். காசு கேட்டு போவோம், அவங்ககிட்ட காசு இருக்கும் நல்லா தெரியும். இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 நாள் கழிச்சுவா, 2 நாள் கழிச்சுவா. நான் சொல்லுவேன், மனசுல நினைச்சுக்குவேன், கொடுக்கணும்னா கொடுத்துட வேண்டியதானே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இல்லைன்னு சொன்னா வேற ஒன்றையாவது கேட்பேன்ல, கொடுக்கணும் அப்பவே கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நாவுக்கரசர் நினைச்சிட்டாரா, யோ கொடுக்கணும்னா கொடுக்குறேன்னு சொல்லு, நீ சாட்டுக்கு அங்கவா இங்கவான்னு அலக்களிக்கிறியே, இன்னும் எனக்கு எவ்வளவு வினை இருக்குன்னு தெரியலங்க சுவாமின்றாரா. அவர் போறதுக்கு முன்னாடியே வாசல்ல நிக்கிறாராம். அந்த 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 வாசல்ல கூட நிக்கலன்னா இந்த ஊர்லயே நமக்கு கிடைக்காம போயிருமோன்னு நாவுக்கரசரை கஷ்டப்படுத்த விரும்பலையா. வர்றதுக்கு முன்னாடியே வாசல் வாப்பா வா கூப்பிட்டு திருவடி தீக்கை கொடுக்குறாங்க. அது போல சில நேரத்துல பெருமான் நம்மளை கல்லா போடுவார். என்ன பக்குவம் நின்னாலும் சரி நமக்கு அந்த அருள் கிடைக்காது. அந்த நிலையில குருநாதர் வந்து நமக்கு அருள் செய்து நம்மளை வந்து தூக்கி கொண்டு போய் கொடுப்பாரு. அதுதான் நமக்கு கல்லாய் அப்படிங்கிற ஒரு பெரிய நிலைப்பாடு என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் உங்க எல்லாருக்கிட்டையும் அடியேன் இன்றைய தினம் காணும் பொங்கல். எல்லாரும் உங்களுடைய திருமுக தரிசனத்தை காட்டி எல்லா திருமுகத்தை பார்த்துக்கோங்க. எல்லாருடைய திருமுகமும் அடியார்கள் தரிசனம் இந்த காணும் பொங்கல்ல மிகச்சிறந்த வரம், மிகச்சிறந்த பொங்கல் பரிசு. அந்த வகையில அடியன் பல தவங்கள் செய்திருக்கேன். இன்றைய தினம் நிறைய அடியார்களுடைய திருமுக தரிசனத்தினால பார்க்க முடியுது. அத்தனை பேருடைய திருவடிக்கும் அடியன் வணங்கி முருகப்பெருமானும் சிவபெருமானும் குருநாதரும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்து நின்று இந்த காணும் பொங்கலிலே காண்கின்ற அத்தனையும் உங்களுக்கு இன்பமாக தர வேண்டும் என்று அடியன் குருநாதருடைய திருவடியை வணங்கி உங்க எல்லாரையும் வாழ்த்துகின்றேன் சுவாமி. எல்லாருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப ஏற்கனவே நமக்கு டைம் கால அவகாசம் கூடுறதுனால ரொம்ப சுருக்கமா ஓரிரு வரிகள்ல சொல்வதற்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாராவது கரம் ஏத்துனீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிரேமாமா. நல்ல கருத்து. இதுல வந்து தெரிஞ்சுக்கணும், மானுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க இல்லையா? மான் என்ற தத்துவம் தான் மாயை அடைக்குகின்றதுதான். அதாவது மணிவாச பெருமான் மாயை கண்டு ரொம்ப பயங்குறாரு, பயப்படுறாரு. என்னன்னா மாயை வந்து அப்படி ஒரு இருள் இருக்கு, ஒளி இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? உலக மாயை பற்றி நம்ம ரொம்ப அதிகமா விருப்பப்படுறோம். எல்லா மனிதருடைய இயல்பு அதுதானங்கய்யா. அதான் நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு வந்தோம், இந்த பிறவிக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்ற அந்த கருத்து தான் அந்த பாடல். அப்படின்னு நாகமாயையே நீக்கணும் அப்படின்னு. அதான் சிவத்தை அறிவதற்காக இந்த பிறவி எடுக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், சிவத்தை அடையாம உலக மாயிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாயை நமக்கு கொடுக்கறதே அனுபவிச்சுட்டு ஒரு காலகட்டம் எல்லாமே அனுபவிக்கிறது தான். அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுலயே உழண்டக்கூடாது. இதுக்கு மேல நம்ம என்ன இருக்கு, இதுக்கு மேல நம்ம என்ன ஒரு பரம்பொருள் என்ன, அந்த ஆன்ம தத்துவம் என்ன, நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு பிறவி எடுத்தோம் அப்படி இந்த நிலைப்பாடு வரணும். அந்த மாயையை உணர்ந்தாதான் அந்த நிலைப்பாடு வர முடியும். ஆனா இருந்தாலும் அதே நம்ம உண்டுகிட்டு அதே வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது. நம்ம இதுக்கு மேல நம்ம பக்குவம் அடைஞ்சு அடுத்த நிலைக்கு நம்ம செல்லணும்னா நமக்கு மாயை வேணும் தான். அந்த மாயை வெல்றதுக்கு எப்படின்னா நீங்க சொன்னீங்க நாகம், அந்த நாகமாயே நீக்கணும். அந்த நாகமாயை நீக்கிறதா இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தத்துவம். அதான் நிலத்துல வந்து பயிர் செய்யறோம்,
எல்லாம் போட்டு எல்லாம் தண்ணி பாய்ச்சி வித வச்சு எல்லாம் பண்றோம். ஆனா என்ன பண்ணுது, களை தான் அதிகமா முளைக்குது. அது அந்த விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்கயா. அதாவது அந்த காவாபார் தான் நல்லா விளையும், ஆனா இங்க விளையாது. காரணம் என்னன்னா நம்ம மாயில தான் நம்ம அதிகமா அங்க உற்பத்தி ஆகுது. அந்த மாயை நம்ம கிட்ட களை எடுக்கணும். அந்த களை எடுத்தாதான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற களை எடுக்கணும். களைன்னா அங்க இருக்கிற இல்ல, நம்ம மனசுல இருக்கிற அந்த மாயோட களையை நீக்கிட்டோம்னா நல்லா சிறப்பா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னீங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு சொன்னீங்கய்யா, அதாவது வினை பயன் சொன்னீங்க இல்லையா. நமக்கு ஒண்ணு அடையணும்னா நாம செய்த முன்னால இருக்கிற வினைப்பயன் தான் இப்ப சேருது. நல்ல எரி சுடுவதெல்லாம் இரும்பு சுடுமோ, எரி சுடுவதெல்லாம். ஆமா ஆமா, சிறப்பு சிறப்புங்கய்யா. வாய்ப்பு கொடுத்தது நன்றிங்கய்யா. சிவாய். நன்றி நன்றிங்க சாமி. இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. ஒரு அடியார்கள் யாராவது பேசலாம். ஒரு அடியார்கள். ராகவன் சாமி, பொங்கல் பரிசு திருவங்க தரிசனம். சிவாய திருவடி வணக்கம் சாமி. தரிசனம் சாமி, தரிசனம். சாமி சிவாய திருவடி. தூக்கிய திருவடியை காமிச்சிருக்காரு. தூக்கிய திருவடி கால் மாறி ஆடின திருவடிங்க. அங்க பாருங்க வித்தியாசம். ஆமா ஆமா, கால் மாறி ஆடின திருவடி. மதுரை நடராஜர் ஆட்டம் இருக்குது. நான் போன வாரமே பார்த்தேன். ஐயா காட்டும்போது அந்த கால் மாறி இருக்குதா, மதுரை நடராஜர் போல இருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு அதே சிறப்பு. சிவாய நம்ம திருச்சிட்டோம். இந்த பக்கம் நடராஜர், அந்த பக்கம் முருகர், நடுவுல ராகவன் சாமி. சூப்பர். தீபத்தை விட்டுட்டீங்க, அந்த தீபத்தை விட்டுட்டீங்க. அந்த ஒளிதான் ராகவன் சாமி. ஜோதி தரிசனம் ஐயா. குருநாதர் திருவள்ளுவர் சாமி. அதாவது இந்த ஆன்மாவுக்கு துணையாய் இருப்பது குருநாதர் ஒருத்தவர் தான். இந்த ஆன்மாவானது எந்த ஒரு விஷயத்துல போய் இந்த இடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த இடம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, இந்த இடம் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு, சிவமில்லாத மற்ற எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த மாதிரி இந்த ஆன்மா போய் மாட்டிக்க கூடாது. அதுதான் எண்ணாகம். இந்த இடம் எனக்கு, இந்த மாயை எனக்கு சந்தோஷம் தருது, ஆனா அந்த சந்தோஷத்துல எனக்கு சிவத்தை காண முடியல அப்படின்னா என்னுடைய என்னை இது கீழ்ப்படுத்துவது இந்த மாயை. அப்போ அந்த விஷயத்துல இருந்து இப்போ காலுக்கு கால் வலி இருக்கு, அந்த கால் வலியில இருந்து நமக்கு வெளியில வரணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தினா ஓகே, எனக்கு அந்த வலி போகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனா கால்ல சுடு தண்ணி ஊத்தினா சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப சுடுதண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா நரம்பு வீக்கா போய் காலை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அப்போ அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல நம்மளுடைய அந்த விஷயங்களை நம்மளை விட்டு வெளியில பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் நினைக்கும் இடங்கள்ல எல்லாம் நம்மளால ஐயா சொன்ன மாதிரி பிறவி எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த பிறவி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியில எந்தெந்த நொடிலாம், எந்தெந்த நிமிஷங்கள்லாம், எந்தெந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் முழுவதும் பெருமானை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்மளுக்கு அதை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த ஆன்மா அதற்கு பக்குவம் உள்ள ஆன்மா, ஆனா அதற்கான வாய்ப்பு அந்த ஆன்மாவுடைய முயற்சினால வர முடியல அப்படின்னா தாயம் போட்டு ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு குருநாதர் வருவார் சாமி. எவ்வளவு அருமையா பேசிட்டார் ஐயா. அதனால சுவாமி ஒரு விஷயம் மட்டும் ஆழ பதிந்து கொள்ளுங்கள். இந்த பிறவி முழுவதுமா சிவத்துக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கோம். அதனால தொண்டு செய்யறதுக்கு களம் செய்து தருவது நம்மளுடைய வேலுண்டு வினையிலையும் திருவாசந்தனையும் நிறைய தொண்டு உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுக்குது. அந்த தொண்டை விடாம பற்றுங்க, நல்லா செய்யுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் சிவத்தை விட்டக்கூடாது. சிவத்தை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருங்க. மற்றதுக்கு அதுக்காக நான் சாப்பிடாமலோ வேலை பார்க்காமலோ சன்னியாசியாவோ சுடுகாட்டிலோ இருக்க சொல்லல. அடியன் எல்லாம் செய்யுங்க. ஆனா எல்லாத்துலயும் முதல் உரிமை எம்பெருமான் சிவத்துக்கு மட்டும்தான், குருநாதருக்கு மட்டும்தான் என்ற நினைப்போடு அடியார்கள் எல்லாம் செயல்படணும். இந்த ஒரு சிந்தனை இருந்தா நம்முடைய வாழ்க்கை இனிமையான பொங்கலாக இருக்கும் சொல்லி அத்தனை அடியார்களுக்கும் மீண்டும் காணும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி எல்லாருக்கும் நல்ல வளங்கள் நல்ல எல்லாம் சேரணும். பெருமானுடைய பெருங்கருணை சேரணும். குருநாதருடைய கருணை சேரணும். குருநாதர் நமக்கு தாயம் போட்டாச்சு.
பலம் ஏறுவது உறுதி என்று சொல்லி இந்த வகையிலே அடியேன் எல்லாரையும் வணங்கி இந்த அவையை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஆறிரு தடந்தோல் அங்கவை அம்மா பாடலாம். அங்கவை அம்மா பாடலாமா? ஆறிரு தடந்தோல் சாமி பாடலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அதனால அடியார்கள் மேக்சிமம் ஆப்சென்ட் ஆகக்கூடாது, லீவ் போடவே கூடாது. நமக்கு இருக்கிற 2 நாள் சிவத்தை சந்திக்கிறோம், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அதனால இன்னைக்கு தாமதமா வந்த இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சி. அதனால அடியார்கள் லீவுன்றது நமக்கு கிடையாது. நமக்கு லீவ் போட்டோம்னா இன்னொரு பிறவி கிடைச்சாலும் கிடைச்சிடும். அதனால லீவ் போடாம இந்த பிறவி எப்படி நம்ம பண்ண முடியுமோ மேக்சிமம் ஆப்சென்ட் ஆகாம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா, அந்த வகுப்பு அட்டன் பண்ணா குருநாதருடைய அருள் இருந்தாதாங்க அதுவும் நாங்க அட்டன் பண்ண முடியும். வகுப்புமே உங்களுடைய ஆசையோட தாங்க நாங்க அட்டன் பண்ண முடியும். தவம் சாமி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேற்றைய தினம் மாட்டுப் பொங்கல் இருந்தாலும் கூட பொன்முடி அம்மா மற்றும் சென்னையில நம்ம முகலிவாக்கத்துல எல்லா அடியார்களும் நீங்க எல்லாரும் நம்மளுடைய கோவையில அடியார்கள் சில அடியார்கள்லாம் நீங்க வார வழிபாடு செய்து நினைச்சு நான் எல்லாம் லீவ் விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். சரி லீவ் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், சிவன் தானே, அப்புறம் அடுத்த பிறகுல பாத்துக்கலாம் நினைச்சு பரவாயில்ல. எல்லாரும் அதை செய்தது அடியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய வார வழிபாடு நிகழ்ந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கும் போது அந்த தொண்டுகள் எல்லாம் விட்டுறாதீங்க சுவாமி, நல்லபடியா பண்ணுங்க. அத்தனை பேருடைய திருவடியும் அடியன் வணங்குறேன். சிவத்தை மட்டும் விட்டுறாதீங்க சாமி, தயவு செய்து ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் சிவத்தை அனுபவிங்க. சிவத்து கூடயே இருங்க சுவாமி, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அனுபவிங்க என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடியும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி நிறைவு செய்கின்றேன் சுவாமி. நன்றி, திருவடி வணக்கம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. அடியானே மன்னிக்கணும் ஐயா, நான் அதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தான். எங்க கிராமத்துல எல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் நிறைய வீட்டுக்கு வருவாங்க ஐயா, தாம்பலம் வாங்கிட்டு போவாங்க. அதனால அதுல இருந்துனால யாரும் வர முடியலங்க ஐயா. நான் வரைக்கும் உட்காந்து ஒரு 2 பதிக்கு வரைக்கும் படிச்சுட்டு வீட்லயே முடிச்சுட்டேங்க ஐயா. அதுதான் அடியான மன்னிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க ஐயா. நேற்று ஒரு வாரம் தவறிடுச்சுங்க ஐயா. அடுத்த வாரம் அவசியம் தவறா செஞ்சிருக்கேங்க ஐயா. கிராமத்துல மாட்டு பொங்கலாம் பிரேம அம்மாவுக்கு தெரியும், அதிகமா எல்லாரும் வருவாங்க போவாங்க. ஆளுங்களுக்குலாம் சாப்பாடு அன்னதானம் செய்யணும், எல்லாம் வருவாங்க. அதனால நேற்று கலந்துக்க முடியலங்க ஐயா. அடியானை மன்னிச்சுடுங்க ஐயா. சிவாயனம். உங்க திருமுக தரிசனம் பார்க்கணும் இங்க வெளியில போயிட்டு அவசரமா ஓடியாந்தாங்க ஐயா. வந்ததும் மிஞ்சி போனை எடுத்து ஆன் பண்ண 9:50 ஆயிடுச்சு. சரி 10 நிமிஷமா உங்க முகத்தை பார்க்கலாம், அங்க பேசுறத கேட்கலான்னுட்டு அவசரமா ஆன் பண்ணலாம். அப்பதான் நீங்க அந்த உதாரணம் சொல்லிக்கின்னு இருந்தீங்க. அது வரைக்கும் கேட்டு முடிச்சுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சது புண்ணியம். ரொம்ப சந்தோஷப்பட்டங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனுத்த திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா. திருச்சிட்டம். சிவாயனம். சிவாய் அடியான கிடைக்கல. புவனேஸ்வரி திருமுக தரிசனம் கிடைக்கல சாமி. நீங்க காமிச்சிட்டு அப்படியே போயிடுங்க, முகத்தை மட்டும் காமிச்சிட்டு ஆய் சொல்லிட்டு போயிடுங்க. சரஸ்வதி அம்மா திருவடி வணங்குறேன். ஜெகதீஸ்வரி அம்மா திருவடி வணங்குறேன். புவனேஸ்வரி அம்மா திருவடி திருமுக தரிசனம். பாஷ்மி அம்மா திருமுக தரிசனம். பொன்முடி அம்மா திருவடி வணங்குறேன். திருமுக தரிசனம் அங்க இருக்க திருமுக தரிசனம் கிடைக்கல. வழிபாடு பண்ணா எல்லாரும் இருந்து எல்லாரும் இங்க பண்ண ஒரு 10 பேர் இருந்து பண்ணா வீடு ஒருத்தர் வீட்டுல கலந்துக்க முடியல. தொண்டு செய்யணும் சாமி, நம்ம பிறவிக்கு அதுதான் முக்கியமான விஷயம். செய்யுங்க எல்லாரும். திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. பார்வதி அம்மா திருமுக தரிசனம் கிடைக்கல. சிவசாந்தி அம்மா திருமுக தரிசனம் கிடைச்சிச்சு, இப்ப கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சுங்க சாமி. பொங்கல் பரிசு பார்வதி அம்மா பொங்கல் பரிசு சாமி. பிறந்த நாள் சார், இன்னைக்குதானே பிறந்த நாள் உனக்கு? ஆமாக்கா. ஆமா அம்மா நேத்தி போட்டுருந்தாங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாமி. எப்பயுமே பாத்துருவேன், மன்னிக்கணும் சாமி. சிவாயனம். நல்லதுங்க அம்மா, ரொம்ப மகிழ். அம்மா திருமுக தரிசனம். செல்வி அம்மா திருமுக தரிசனம் கொடுத்துட்டு போயிடலாம். முரளி ஐயா திருமுக தரிசனம் கொடுக்கலாம். ரேவதி அம்மா ஒரு படி திருமுக தரிசனம்.
செல்வி அம்மா திரும்ப தரிசனம். முரளி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நல்ல நல்ல ஐயாவோட திரும்ப தரிசனம் கிடைச்சு ரொம்ப அடியன் மகிழ்ச்சியா கருதுறேன். உஷாமணி அம்மா தன் திருவடியை சென்னிமேல் சுற்றி மகிழ்கின்றேன் சாமி, திரும்ப தரிசனம் கிடைத்து தவமாக நினைக்கின்றேன் சாமி. புவனேஸ்வரி அம்மா, ரேவதி அம்மா திரும்ப தரிசனம். அஞ்சிதாமணி அம்மா கரண்ட் இல்லையா சாமி? சிவசிவ அடியன் தான் விலை செய்திருக்கேன். திருவடி வணக்கம், திருவடி வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நமச்சிவாய் சிவாய நம்ம. சாந்தி அம்மா, ஜெகதீஸ்வரி அம்மா, பொன்முடி. போன் ரிப்பேர் ஆயிடுச்சு ஐயா, நேத்து அட்டென்ட்மென்ட்ல இன்னைக்கு கடைசியில தான் வந்த போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. போனே கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு ஐயா.